குருவே துணை. ஆரம்பிச்சிடலாமா? ரெக்கார்ட் போட்டுடலாமா? ரேவதியம்மா நீங்க ரெக்கார்ட் போட்டுடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நடராஜ ஐயா விநாயகர் பாடல் பாடுங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதனுருவுமை கொளமிகு கரியது, பிடியதனுருவுமை கொளமிகு கரியது, படி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடரு, வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடரு, கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே, வடிவினர் பயில்வலி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க நன்றிங்க. கிரிஜாமா நாகர் துதி பாடுங்கம்மா. சரி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. இன்று இந்த அமர்வு 9வது அமர்வு. ஆழி பிள்ளையாருடைய புராணத்தை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அம்மா தான் இன்னைக்கு சிறப்பான முறையில நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் பார்த்து ரொம்ப அருமையா நமக்கு அந்த அழைச்சின்னு போறாங்க, ஒவ்வொரு தலமா அழைச்சின்னு போறாங்க. அந்த மாதிரி நம்ம காழி பிள்ளையாரு கூடயும் அடியார் புடைசூழ நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை அடியார்கள், அங்க கோயில் வந்திருக்கிற அத்தனை அடியார்கள் எல்லாரும் சேர்ந்து புடைசூழ ஒவ்வொரு தலமா நம்ம சென்று வர மாதிரி ஒரு உணர்வு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஏற்படுகிறது. அந்த அளவுல இன்னைக்கு அம்மா 9வது அமர்வா இன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கிறாங்க. அவர்களை வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்களுடைய நிகழ்வு ஆரம்பிக்கலாங்கம்மா. சிவாய் சிவாய் நம்ம அனைத்து திருடி பண்ணிக்கிறேன். வணக்கம் அம்மா. சிவாய் நம்ம. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். வணக்கங்கள். அழகாக பாடிய நால்வர் துதியும் ஐயா மருத்துவர் ஐயா பாடிய விநாயகர் வணக்கமும் மிக அருமையா இருந்தது. அழைப்புக்கு நன்றி அம்மா. ஆமாம் பொன் கூட்டகத்தில் சொல்லிலும் பைங்கிலியே, பாமாலை யாழ் முறைய பானழிய பண்டருள் செய், மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியன் கோமாந்தன் புகழொருகால் இன்புரணி கூறாயில், கொச்சையர் கோன் புத்தன் புகழ்யான் இன்புரணி கூறாயில். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இத்தன்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய
காழிப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு புராணம் பாடிய குலதெய்வமாம் எங்கள் குலதெய்வமாம் தெய்வ சேக்கிழா பெருமானார் திருவடிகளை மனதில் கொண்டு அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வம் என்னாவல் மேவிய ஆனைக்கா நல்லார் குருவரலும் திருவரலும் கூட்டி வைக்க நாம் இந்த திருக்கூட்டத்தின் சார்பாக எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது 9வது அமர்வாக நமக்கு இருக்கிறது. அமர்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான வேத நெறி தழை தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத சிதவள வயல் புகழி திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பெறவுவாம் என்ற புராணத்தை அவங்களோட திருவடிகளை தலைமையில கொண்டு ஆரம்பிச்சாங்க. நாம இந்த இரு நாயன்மார்களோட நம்மளோட குருநாதராகிய தெய்வ சேக்கிழா பெருமான திருவடிகளையும் தலைமையில் கொண்டு புராணத்தை ஆரம்பிச்சோம். நம்மளோட பிள்ளை பெருமானார் திரு அவதாரம் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க ஞானப்பால் அழுது அருளியது நமக்காக, அதுக்கு ஞானப்பால் உண்டது, திரும்ப பொற்றாளம் பெற்றது, முத்துச்சிவிகை பெற்றது, முத்து பந்தர் பெற்றது, கொல்லிமழவன் நோய் தீர்த்தது, இப்படி பல அருளியல்களை சிந்தித்து கொண்டு நாம வந்திருக்கோம். இதுல அப்பர் பெருமான் முதல்ல ஒரு தடவை சந்தித்தாங்க, காழியில அந்த சந்திப்பை பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது தடவை சந்திச்சாங்க. 2வது தடவை சந்தித்ததுக்கு அப்புறம் 2 பேரும் நம் தலைவர்களாக 2 கண்கள், சைவத்தின் 2 கண்களாகிய பிள்ளை பெருமானாரும் அப்பர் பெருமானும் இணைந்து தல யாத்திரை மேற்கொண்டாங்க. அதுல திருவேழ்மேளையில இருந்து வாசி இல்லாத காசும் வாசி பெற்ற காசும் பெற்று, அதுக்கப்புறம் வாசி தீர பாடி வாசி இல்லாத காசும் பெற்று, திரும்பவும் அந்த ஊர்ல உணவு மல்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு நம்மளோட தலைவர்கள் இருவரும் தல யாத்திரை போனதெல்லாம் பார்த்தோம். 574 பாடல்கள் பார்த்திருந்தோம். அந்த பாடல் கூட சிறப்பா சொன்னேன். ஒரே பாடல்ல 9 தலங்கள் வரக்கூடிய ஆரூர், திருக்காராயில், திருத்தேவூர், திருநெல்லிக்கா, திருக்கச்சனம், திருத்தெங்கூர், திருக்கொள்ளிக்காடு, திருக்கோட்டூர், திருமலை வெண்துறைன்னு சொல்லக்கூடிய அந்த 9 தலங்கள் ஒரே பாடல்ல வரக்கூடிய இதை எங்க இருந்து நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமான் எடுக்கிறாங்கன்னாக்கா, கஷேத்திர கோவைன்னு நம்மளதுல உண்டு. ஆரூர், தில்லையம்பலம் அப்படின்னு அப்பர் சுவாமி பாடியிருக்காங்க, காட்டூர் கடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சுவாமி பாடியிருக்காங்க, பிள்ளை பெருமானார் பாடியிருக்காங்க, எல்லாருமே கஷேத்திர கோவை பாடியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆசையில நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானவரும் இந்த ஒரு இதுவ கஷேத்திர கோவையா பாடியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான பாடலை சிந்தித்து சென்ற வாரம் நிறைவுபடுத்தியிருந்தோம். இனி இந்த வாரம் தொடரலாம். தொடர் எண்ல 2478, தொடர் எண்ல 2478 நம்மளோட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்துல 575வது பாடல். புத்தகத்துக்கு தகுந்த ஓரிரு பாடல்கள் முன்னையும் பின்னையும் இருக்கலாம், அது நீங்க பாட்டை சரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அடியார் பெருமக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு சின்ன விண்ணப்பம். இன்றைய பகுதியை சிந்திக்கிறதுக்கு நீங்க திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரோட தேவாரமும் நம்மளோட பெரிய புராணம் கூடவே நம்ம அப்பர் பெருமானோட தேவாரத்தையும் கையில கொண்டு வச்சுக்கணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். மற்ற ஊர் தொழுது ஏத்தி, அப்ப இந்த 9 ஊர்களையும் தொழுது பாடிட்டு மாலையனுக்கு அறிவிராம் மருவும் தானும் பற்பலரும் சென்று பணிந்து ஏத்தி பரவு திருத்தொண்டர் குழாம் பாங்கி நெய்த தண்டலை நீல்நெறி அது சொல்றாங்க. முதல்ல பார்த்தது வெண்துறை, இது நான் சொன்ன இந்த வண்டா போய் வணங்குறது. இது தண்டலை நீல் நெறி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தலம் தான். யாரோட தலம்? நம்மளோட அறிவாட்ட நாயனாரோட தலம். அதனால தண்டலை நீல் நெறி. அடுத்து திருக்கலர்னு சொல்லக்கூடிய அந்த தலத்துக்கு வராங்க. திருக்கலர் கூட இவர் பதஞ்சலி முனிவருக்கு அருள் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அங்கேயே விஸ்வாமித்திரருக்கும் ஒரு முனிவருக்கு அருள் கொடுத்த தலம். நல்ல பெரிய கோபுரத்தோட நல்லா இருக்கும் அந்த தலம். திருக்கலர் சீகாமரத்துல அமைந்தது. 2ஆம் திருமுறையில 51வது பதிகம். 2ஆம் திருமுறையில 51வது பதிகம். சீகாமரம்னாக்கா இது இந்த ஒரு 4 வரி சீகாமரம் நிறைய பார்த்திருக்கோம். கண் காட்டும் முதலாலும் கனல் காட்டும் தம்பி எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவாதம், அதெல்லாம் 4 வரியில இருக்கு சீகாமரம். இது பாத்தீங்கன்னாக்கா ஒன்னொரு 3 ஒரு வரியே ஒரு பெரிய பெரிய ஒன்றை வரியா இருக்கக்கூடிய இந்த அமைப்பு வித்தியாசமா இருக்கும் அந்த சீகாமரத்துல.
நீருள்ளா காயல் வாவை சூழ் போழில் நீண்ட மாவாயல் என்று மாமதில் தேரினார் மருகில் விழமல்கு திருகலருள் ஊருளாரிடு பிச்சை பேணும் ஒருவனே ஊழு செஞ்சடை மதி ஆர நின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே அப்படின்ட்டு பாடுறாங்க. இளங்கொம்பன்னாள் அம்மையுடனாய கலர்முலைநாதரை இங்க வந்து வணங்குறாங்க. இதுல இருந்து நம்மளோட பெருமக்கள் வந்து நிறைய தலங்கள் திருமுகத்தலை, இது கூட நம்மளோட திருவிசப்பாத்தலம், திருமுகத்தலை, திருக்கலப்பால், இதுவும் திருவிசப்பாத்தலம், திருக்குன்றூர், அது இப்பத பேர் என்னன்னு தெரியல, திருக்குன்றூர், திருக்கடிக்குளம் தேவார தலம், திரு இடும்பாவனம் இதுக்கும் தேவாரம் இருக்கு, திரு உசாத்தானம். உசாத்தானம்னா உசாவுதல்னாக்கா என்னன்னாக்கா பேசிக்கிறதுன்னு அர்த்தம். இங்க உசாவ யாரும் பேசிக்கிட்டாங்கன்னாக்கா, ராவணேஸ்வரன் வந்து சீத்தைய தூக்கிட்டு போனப்போ அங்க போய் எப்படி சண்டை போடுறதுன்னு தகச்சு திருமால் இருக்கும்போது சுவாமி தான் அந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ஆக்டிவ் இந்த ஸ்கெட்ச் போடுறதுன்றாங்களா, அந்த மாதிரி சுவாமி வந்து அறிவுரை கொடுத்துக்கிறாங்க. இப்படி அந்த பாலம் கட்டணும், இப்படி போகணும், இதெல்லாம் வந்து சுவாமி இங்க சொன்னாரா. அதனாலதான் திரு உசாத்தானம் அப்படின்ட்டு அந்த ஊருக்கு பேரு. உசாவுதல்னா குலாவுதல்னு அர்த்தம். திரு உசாத்தானம், தகட்டூர் முதல்ல இந்த மாதிரியான தலங்களுக்கெல்லாம் போறாங்க. நம்ம பிள்ளை பெருமானோட பாட்டு திரு உசாத்தானத்துக்கு இருக்குல்ல, அப்ப சுவாமியோட இருக்குதான்னு பாக்குறேன். இருக்கு பாட்டு, எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு. சரி, உசாத்தானத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து தகட்டூர் அந்த மாதிரியான தலங்களுக்கு எல்லாம் போறாங்க. போயிட்டு நம்ம முதல்ல பார்த்தோம், அதாவது இவங்க இருவரும் இணைந்து தல யாத்திரை மேற்கொள்ளும் போது என்ன நடந்ததுன்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப பெருமானார் என்ன சொல்றாங்க, நடந்து 2 பேரும் இணைந்து தல யாத்திரை மேற்கும் போது பிள்ளை பெருமானார் சொல்றாங்க, நானும் உங்களோட நடந்துதான் வருவேன் அப்படின்னு பிள்ளை பெருமானார் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்ப அப்பர் சுவாமி என்ன சொல்றாங்க, நம் பெருமானார் உங்களுக்காக முத்தைச்சுவையை கொடுத்திருக்காங்க, அதை நீங்க கண்டிப்பா அதுலதான் ஏறி வரணும் அப்படின்றாங்க. அப்ப அவங்க 2 பேரும் என்ன பண்ண ஒரு உடன்படிக்கையில போறாங்க. என்னன்னா, எப்பயுமே அப்பர் சுவாமி முதல்ல போவாங்க, அந்த தலத்துக்கு பின்னாடியே அப்பரேங்குச்சான்னு கேட்டுட்டு போறதுதான் நம்மளோட பிள்ளை பெருமானாரோட வழி. இதை நான் சொல்லியிருக்கேன், புதுசா வந்தவங்களுக்காக இந்த செய்தியை சொல்றேன். அதனால என்ன பண்றாங்க, வழக்கம் போல நம்மளோட அப்பர் சுவாமி தான் முதல்ல மறைக்காட்டு, திருமறைக்காட்டு இந்த தலங்கள்லாம் பார்த்துட்டு மறைக்காட்டுக்கு போறாங்க. மறைக்காட்டுக்கு போகும் பொழுது அங்க இருக்க மறைக்காட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, 576வது பாட்டு, காரமன் வெண்சுரம் அருளால் கடந்தார். நம்ம அப்ப சுவாமி என்ன பண்றாங்க, அந்த அமணர்கள் என்னென்ன பண்ணாங்க, தீ வச்சு சுண்ணாம்பு கலவால இட்டாங்க, யானை காலில் இட்டாங்க, பால்ல விஷம் கலந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து யானையில பால்ல விஷம் கலந்து கொடுத்தாங்க. இது எல்லாம் முடியாத கல்ல கட்டி கடல்ல போட்டாங்க. இப்படியெல்லாம் போனப்போ அதான் கரம் வெம்சூரம் அருளால் கடந்தா, இது எல்லாத்தையும் எப்படி கலந்தாங்க, அருளால கடந்த பெருமானாரும் நம்மளோட ஞானப்பாலோட பெருமானாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். 2 நாயன்மார் வராங்கன்னா எப்படி இருந்திருக்கும், நம்ம எல்லாம் இல்லாத போயிட்டோமா. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, கமுகு கதலி, கமுகுனா பாக்க மரம், கதலினா வாழை மரம், நிறைகுடம், தீபம், தூபம், முரசம், மங்களநாதம் இதெல்லாம் கொண்டு நம்ம சாமிய முதல்ல எதிர்கொள்றாங்க. முதல்ல யார் வரா, முன்னணைந்தார் திருநாவுக்கரசர். அப்படி முன்னணைந்தான் சம்பந்தன் மொழி பார்த்தும் இவை வல்லான்னு அது ஞான சம்பந்தர் வாக்கு, அது அப்படியே எடுத்திருக்காங்க. முன்னணைந்த திருநாவுக்கரசர் தம்மை முறைமையால் எதிர்கொண்டு களைப்பின் மொழிகி. அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பின்னணைய எழுந்துடலாம், பின்னாடி வரப்போற நம்மளோட பிள்ளை பெருமானவரோட ஓசை எல்லாம் கேட்டுட்டு நம்ம அப்படி சொல்லி திரும்ப எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு விடுகிறாங்க. அவங்க வந்துட்டாங்க, வரட்டும்னு இருக்கல. அதான் அன்புனா அன்பு அப்படியே வழிந்து ஓடுது பாருங்க புராணத்துல. அவங்கதான் முதல்ல வந்துட்டாங்க, சரி வரட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருக்காம என்ன பண்றாங்க, திருப்பி எதிர்கொண்டு எல்லைக்கே போறாங்களாமா. எல்லைக்கு போன உடனே அவர் எல்லையில வந்து நின்ன உடனே நம்ம சாமி என்ன பண்ண கீழே குதிச்சு இறங்குறாங்களாம். அந்த முத்துச்சிவிகையில இருந்து இறங்கிட்டு வணங்கி 2 பேரும் வணங்க இழிந்துன்னு சொல்றாரு, அப்படியே குதிச்சு இறங்குறாங்களாம். நம்ம இங்க இருக்கோமே அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் நம்ம 2 தலைவர்களும் என்ன பண்றாங்க, 2 பேரும் அப்படியே மறையவர்கள், மாதவம் புனிந்தவங்க,
அப்புறம் அடியார்கள் இப்படி எல்லாம் அரைன்னு ரெண்டு நாயன்மார்களை பார்த்து இந்த மறைக்காட்டு அடியார்களும், மறைக்காட்டுல இருக்க மக்கள், மறைக்காட்டுல இருக்கிற மத்த வேதியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரைன்ற கோஷம் என்ன ஆகுதுன்னா, மறைக்காட்டு பக்கத்துல தானே கடல், அந்த கடலே இருக்குதா இல்லையான்ற சத்தம் இல்லாத அளவுக்கு அடங்கிடுது அப்படின்றாங்க. இது இங்க போய் இங்கேயும் மீறி உம்பர் நாடு தேவலோகம் வரைக்கும், தேவலோகத்தையும் தாண்டி கேட்டுதான் இந்த அரன்ற ஓசை. அப்போ என்ன சொல்றாங்க, அங்க அடியவரும் பதியவரும், அந்த ஊர்ல இருக்கிறவங்களும் அந்த ஊர்ல இருக்க அடியார்களும் நம்ம அப்பர் பெருமானார்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, சுவாமி இந்த மாதிரி இந்த வேதங்கள் வழிபாடு செய்துட்டு இந்த கதவை மூடிட்டு போயிட்டு திரும்ப இருந்ததால நாங்க என்ன பண்றோம், நேரா படியில்னாக்க நேரா போய் அர்ச்சனை பண்ணாம ஒரு பக்கமா ஒரு வாயில் வைத்து அந்த வாயில் வழியா நாம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம், சுவாமியை வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்திட மறைகள் ஓதும் பெருங்க. ஏன் வந்துன்றத அழகா சொல்றாரு. 580வது பாடல் பாருங்க. அருமறைகள் திருக்காப்பு செய்து வைத்த அக்கதவம் திறந்திட அம்மறைகள் ஓதும் பெருக அன்புடைய அடியார் அணைந்து நீக்க பெறாமையினால் அன்று முதலாக பின்னை ஒரு புடைவோர் வாயில் அமைத்து ஒழுகும் தன்மை உள்ளபடி கேட்டருளே. என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு பூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நல்ல பூட்டுன்னா நவதாள்னு ஏதோ சொல்றாங்க, ஒரு நல்ல பூட்டுன்றாங்க, இல்ல ஒரு திண்டுக்கல் நல்ல காஸ்ட்லியான பூட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூட்டு சாவி தொலைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், வேற சாவி போட்டு திறக்கவே முடியாது. அதனாலதானே அதுக்கு காசு கொடுத்து நம்ம வீட்டுக்கு வாங்க. இதே ஒரு சாதாரண பூட்டு இருந்தது, நம்ம தோட்டத்துக்குலாம் போறோம், ஏதோ ஒரு முள்வேலிக்கு போட்டுறோம்னாக்கா அது என்ன பண்ணுவோம், எதுவுமே சாவியை கொண்டு போய் மறந்துட்டாலும் ஒரு ஹார்பினை போட்டு திறந்து விட்டுருவோம், ஒரு பின்ன போட்டு ஒரு குச்சியை வச்சு கூட திறந்துருவோம். அப்போ அந்த பூட்டுக்கு அது தேவையா இருக்கு. ஆனா இந்த பூட்டுக்கு அந்த சாவிக்கு, அதே சாவிக்கு ஈக்குவலான ஒரு சாவி இருந்தாதான் திறக்க முடியும், இல்லைன்னா திறக்க முடியாது. அதே மாதிரிதான் பூட்டு அங்க பூட்டிடுச்சு. வேதத்துக்கு ஈக்குவலா, வேதத்துக்கு சரிசமமான ஒரு வேதம் வந்தாதான் அதை திறக்க முடியும். இன்னும் வேதமே வரணும், இல்ல வேதத்துக்கு சரிசமமான ஒரு வேதம் வரணும். இது வரைக்கும் வேதத்துக்கு சரிசமமான வேதம் வராத காரணத்தால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் ஒரு புடைனா ஒரு பக்கமா ஒரு வாயில் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது, வேதத்துக்கு சரிசமமான தமிழ் வேதம் வந்துருச்சு. அதனால என்ன ஆகுது, அந்த அந்த பூட்டை, எந்த பூட்டை திறக்க முடியுமோ அந்த அந்த பவர் இருக்கக்கூடிய தமிழ் வேதம் வந்ததால இனி என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். அப்ப இத சொன்ன உடனே நம்ம நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கு ஒரு வியப்பு வருது. ஏன் நேரம் கும்பிடாம இப்படி கூட வணங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அப்பா பெருமான பாக்குறாங்க. அப்பரே வேதவனத்து ஐயர் தம்மை அபிமுகத்து திருவாயில் திறத்து புக்கே எப்பரிசும் நாம் இறந்தவன. எப்படியாவது நம்ம அடியார்கள் நம்மளோட சுவாமியை நேர் வழியில தான் கும்பிடணும், வழியா பக்கமாட்டுல போய் கும்பிடக்கூடாது. நீரே வாயில் திருக்காப்பு நீங்குமாற மெய்ப்பொருள் வன்தமிழ் பாடி அருளும் என்ன விலங்கு மொழி வேந்தர் அது மேற்கொண்டு அது மேற்கொண்டு அந்த வாக்க, அதாவது அப்ப சுவாமிய பாட சொன்னாங்க இல்லையா, நீங்க பாடுங்கன்னு நம்ம விளைபெருமான ஒரு வாக்கு சொன்னாங்க இல்லையா, அந்த வாக்கு அப்படி தலைமையில கொண்டுட்டாங்களாம். அவரு சொல்லுவோம்ல, என்னது காலால விட்ட வேலையை தலையால செய்யறாங்கன்னு, அது மாதிரி ஒரு வாக்கு சொல்லிட்டு அது அப்ப சாமியே நேர்ல சொன்ன மாதிரிதான். மாதிரின்றது அது மாதிரி இல்ல, சொன்னதாதான் அர்த்தம். அந்த மாதிரி உடனே சொன்ன மாத்திரத்துல என்ன பண்றாங்க, நம்மளோட அப்பா பெருமானார் பாட்டை எடுக்கிறாங்க. பாட்டை என்ன எடுக்கிறாங்க, மண்ணின்னே மொழியாளுமை பங்கரோ மண்ணினால் வரமலை செய்மறை காடரோ கண்ணினாலுமை காண கதவினை பின்னமாக திறந்தருள் செய்மேனே அப்படின்னு 5ஆம் திருமுறையில இருக்கக்கூடிய 10வது பாடலை பாடுறாங்க. இப்படி பாடிக்கிட்டே வராங்க. வந்தாச்சு 6 படியாச்சு, 7 படியாச்சு, 8ம் பாடியாச்சு. அப்ப என்னது, சுவாமியும் மண்ணும் திறக்கல. அப்புறம் என்ன பண்றாரு, 8, 9, 10 வந்துச்சு. 10வது 11வது பாடல்ல சொல்றாரு, அரக்கனை விரலால் அடர்த்தேட்டு நீரக்கம் ஒன்றிலேரும்பெருமானீரே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரகை கதவம் திறப்பிம்மேனே அப்படின்னு பாடுறாங்க. ஏன்
இவ்வளவு 10 பாடல் வரைக்கும் சுவாமி திறக்கலன்றத நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமானார் கொடுக்குறாங்க. அத வந்து விளக்கத்துல கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா பயன் துய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அங்க வந்து அம்பாளோட திருநாமம் யாழை பழித்த மொழி அம்மை. சரிங்களா? யாழை பழித்த மொழி அம்மை. அப்போ அந்த அந்த அளவுக்கு அவங்க ஒரு தடவை வந்து மறைக்காட் ஒரு தடவை கைலாயத்துல வந்து நம்மளோட சரஸ்வதி அம்மையார் வந்து வீணை வாசிச்சு பாடிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப அற்புதமா இருந்ததாம். எல்லாரும் பாராட்டினாங்களாம். எல்லாம் பாராட்டி முடிச்ச உடனே நம்மளோட அம்மா யாழை பழித்த மொழி அம்மை அம்மா சொல்றாங்களாம், ரொம்ப அற்புதம்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க சரஸ்வதி அம்மா என்ன பண்ணிட்டாங்களாம், அந்த வீணை எடுத்து தூர வச்சுட்டாங்களாம். இந்த அம்மையோட வாய்மொழிக்கு ஈடா இந்த வீணையில இருந்து ஒரு நாதம் கூட இல்ல. அதான் யாழை பழித்த மொழி அம்மை. அதனாலதான் இன்னைக்கு மறைக்காட்டுல கூட சொல்லுவாங்க, மறைக்காட்டுல இருக்க சரஸ்வதியோட கையில வீணை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல மட்டும் வீணை இல்லாத இருப்பாங்க அப்படின்ட்டு. அம்மாவோட மொழிக்கு ஈடா இல்லைன்ட்டு. அப்பேற்பட்ட மொழி. அப்ப சுவாமி பாட்டு எடுக்கும்போது யோசிக்கிறார், யாழை பழித்த மொழி அம்மை எதை கொண்டு நேர்றது? அப்ப பண்ணின் நேர்மொழியால் அப்படின்னு அம்மாவோட குரலையும் அம்மாவோட அந்த இனிமையையும் எடுக்கிறாங்க. பண்ணின் நேர்மொழி யாழுமை பங்கரோ அப்படின்னு எடுக்கிறாங்க. அம்மாவை நினைச்சுட்டா சுவாமி மயங்கிடுவாரு. அம்மாவோட மொழிய ஞாபகப்படுத்திட்டார். அதுவும் பாடுறது யாரு? நம்மளோட வாக்கீச பெருமானார், நாவினுக்கே அரசர். அவர் பாட, அதுவும் அம்மையோட மொழிய பாட, அதுல அப்படியே சுவாமி மயங்கிட்டார். மயங்கி என்ன வேலை செய்யணும்ன்றத மறந்துட்டார். மறந்த உடனே 8, 9, 10 பாடல்கள் வரைக்கும் மறந்தே இருந்துடுறார். அந்த பாட்டின் இனிமையிலே, அம்மாவோட குரலோட இனிமையிலையும் நம்ம வாக்கீச பெருமானோட பாட்டு இனிமையிலும் மறந்ததால 11வது பாட்டுலதான் சொல்றார், அரக்கனை விரலால் அடத்தட்டனி இரக்கம் ஒன்று இல்லையர் எம்பிராமனரே. சுவாமி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய புண்டை மரங்கள்லாம் எல்லாம் சுரந்து பூக்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்கு. நீங்க இரக்கம் இல்லாம நான் பாட பாட இப்படி கதவை திறக்காத இருக்கீங்களேன்னு ஒரு வார்த்தைய வச்சிடுற. வச்ச மாத்திர சரக்கை கதவும் திறப்பிமினேன்னு சொன்ன மாத்திரத்துல சுவாமிக்கு ஞாபகம் வந்துடுது, அச்சோ கதவு திறக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கதவை திறந்துடுறாங்க. அப்புறம் என்ன, அடியார்கள் எல்லாம் ஒரே ஆரவாரம் ஹர ஹர ஹரன்ற ஓசை பின்ன முட்டை எடும்ப பாடல் நிரம்பிய பின்னும் பொன்வாயில் வந்து அத வந்து இங்க சொல்றாரு பாருங்க. 582வது பாடல்ல நான் இப்ப சொன்ன செய்தி அதுல இருக்கு பாருங்க. பாடிய அப்பதிக பாட்டு ஆன 10ம் பாடல் நிரம்பிய பின்னும் 10ம் நிரம்பிட்டு, ஆனா சுவாமி கதவு திறக்கல. அப்போ பொன்வாயில் சேடுயர் பொன்கதவு திறப்பு காப்பு நீங்கா செய்கினார் வாக்கீசர் சிந்தை நொந்து. சுவாமி இன்னும் திறக்கலையேன்ற வருத்தத்துல இரக்கம் ஒன்றில்லைன்னு பாடுறார். நீடு திருக்கடை காப்பில் அரிது வேண்டி, சுவாமி திறந்தருள் பண்ணுங்கன்னு அரிது வேண்டி நின்று எடுக்க அவர் அதை பாட திருக்காப்பு நீக்கம் காட்ட. உடனே சுவாமிக்கு கதவு திறக்கணும்ன்ற ஞாபகம் வந்தோடனே திறந்துட்டார். திறந்து திருக்காப்பு நீக்கம் காட்ட ஆடிய சேவடியாதம் அடியார் இன்னொரு ஆட்பழுந்து அகிலம் என்றாம அனைத்து மூழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கண்ட போதே எல்லாரும் வாக்கின் மன்னவர பெருமானாரை வந்து புகழி மன்னர் போற்று அவரு திரும்ப வணங்க, அங்க இருக்க மறைக்காட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் வணங்க. இப்படி வணங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க ரெண்டாரும் அடியார்கள் எல்லாரும் அங்க போறாங்க. யார பார்க்க, தாயினும் இனிய தம் பிரானை காண போறாங்க. அப்ப கோயினில் புகுதார் உச்சி குவித்த செங்கைகளோடும் தாயினும் இனிய தங்கள் தம்பிரானாரை கண்டார். பாயும் நீர் அருவி கண்கள் தூங்கிட படியின் மீது மெய்யின மெய்யராகி விதிர்ப்புற்று விரைவின் விழுந்தார். அன்பினுக்கு அளவு காணார். அந்த அன்புக்கு அளவு எங்க இருக்கு? ஆனந்த வெள்ளம் மூழ்கி என்பு நெக்கு உருக நோக்கி இறைஞ்சி நேர் விழுந்து நம்பர் முன்பு நிற்பதும் ஆற்றா. நிக்க உடம்பு நடுங்குது, நிற்பதும் ஆற்றார். மொழிதடுமாற ஏத்தி மின்புரை சடையாதம்மை பதிகங்கள் விழுந்ததான் ஒண்ணு. நம்ம அப்பசுவாமி சொல்லுவாங்களே, 1 கொலாம்ல 10 கொலாம் அடியார் செய்கன்னுவாங்களே, அந்த 10ம் இதுதான். எது? ஆனந்த வெள்ளத்துல மூழ்கிறது, என்பு நெக்கு உருகிறது, நேர்ல விழுந்து எழுந்திருக்கிறது, நிக்க முடியாத இருக்கிறது, மொழி தடுமாறுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் தான் 10 கொலாம் அடியார் செய்கை அப்படின்னு அப்பர் பெருமானார் அந்த 1 கொலாம் பாடல சொல்றாங்க. அது அத்தனையும் நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கும் நம்ம அப்பசுவாமிக்கு நினைக்குது. புறம்பு வந்து அணைந்த போது புகழிக்காவலரை நோக்கி. அப்ப இங்க பாடின பாடல் சுவாமி முன்னாடி அப்ப சுவாமியும் பாடுறாங்க, நம்ம பிள்ளை பெருமானாரும் பாடுறாங்க. இதை இறைவர் திருமுன்பு பாடிய பாடலை கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. 1ஆம் திருமுறையில 22வது பதிகம், 1ஆம் திருமுறையில 22வது பதிகம், திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பதிகம். 1ஆம் திருமுறையில 22வது பதிகம்.
பண் நட்டபாடை. அது வந்து திருவிராகும். திருமரான சந்தத்துல வர்றது. சில இதனை நடு இடை நிறைவு சிலைதனை நடு இடை நிறுவிவோ சினமலி அறவது கொடுத்தீவி தலமலை சுரர் அசுரர்கள் வாழி சலசல கடல் கடை உழுமிகு கொலை மலிவிடம் எழ அவர் ஊடல் குலை தர அது நுகர்பவனெழில் மலை மலை மதில் புடை தழுவிய மறைவனம் அமதரு பரமனே அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒண்ணுத்துலயும் ஒரு ஒரு புராணத்தை அழகா சொல்லுவாங்க. இதுல 7வது பாடல் பாருங்களேன். இருளில் அண்ணாது பூனல் இடைமடி தர எரி புக எரியது மேகு பெருவலையினில் அவி தர பலி கெடவியன் இடை முழுவதும் கேட இருவர்கள் உடை பொறையொரு தீரி எழிலுரு உடையவன் இனமல மருவிய அறுபதம் இசை மூரல் மறைவனம் அமதரு பரமனே அழகா சொல்றாரு. இது அத ஊழி காலத்துல எப்படி உலகம் அழியுன்றத சொல்றாரு. அழியறத கூட நம்ம பிள்ளையார் சொல்லும் போது அழகுதான். உலகமே அழிஞ்சாலும் அதை சொல்றது ஒரு அழகுதான் பாருங்களேன். இருநிலன் அது புனலிடை. அப்ப நிலம் என்ன பண்ணுமா, வெடிக்குமா, வெடிச்சு நீர்ல போகுமா. புனலிடை மடிதர நிலம் எடுத்து நிலம் நீர்ல முழுகும். அப்ப நீர் என்ன பண்ணும், எரியில முழுகும். இந்த வடவா முகாக்கினின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கடல்ல இருக்கிறது. அந்த சொல்லுங்கம்மா விஜயகுமாரி அம்மா. 248 திருமறைக்காடு 1ஆம் திருமலை 22வது பதிகம், அதுல 7வது பாடல். வேற ஏதாவது கேட்கணுமாமா? ஓகே, நமச்சிவாய். நிலன் என்ன பண்ணுதான், நீர்ல அழிதான். நீர் என்ன பண்ணுதுனாக்கா எரியில நெருப்புல அழிதான். இது மாதிரி அழிஞ்சதுக்கு அப்புறம், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காற்றுல எல்லாமே கலந்து போகுது. அவிதர வலிக்கடை. அப்ப அதோட அந்த காற்றுல வலினாக்கா அதோட வலிமை கெட. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாம் முழுசா அழிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சாம்பல் ஆயிடும். அப்ப இருவர்கள் உடை. அப்ப அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் அழிவும். அதுக்கப்புறம் தாவரங்கள், காடு, மலை, அது எல்லாமே ஒடுங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அது தேவர்கள் அவங்க எல்லாம் ஒடுங்குவாங்க. அதுக்கப்புறம் பிரம்மன் வந்து திருமால்கிட்ட ஒடுங்குவார். திருமால் வந்து சுவாமியே இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, அவங்களோட உடலை, அவங்க அழிந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடலை மாலையா கோத்து, இந்திராதி தேவர்கள் அவங்களோட உடல் எல்லாம் மாலையா கோத்து சுவாமி போட்டுப்பார். திரு எழில், அதான் இருவர்கள் உடல் பொறையோடு திரு எழில் உரு உடையவன் சுவாமி அணிஞ்சிட்டு, இத்தனையும் அணிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த என்ன பண்ணுமா, மெதுவா ஒரு பூல ஒரு வண்டு முரன்றா எப்படி இருக்குமோ அது மாதிரி என்ன பண்ணுவார் சுவாமி, வீணை வாசித்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாதம் வரும். இந்த நாதத்துல இருந்து ஒன்னொன்னா மீண்டும் சுவாமி வந்து படைப்பாரு அப்படின்னு. அப்படி படைக்கக்கூடிய பரமன் எங்க இருக்கான்னா நம்ம மறைக்காட்டுல இருக்கான்னு அழகு அந்த அப்படி சொல்றாங்க நம்மளோட பிள்ளை பெருமானார். அதுக்கடுத்து அந்த நேரத்துல இன்னொரு பாடலும் பாடுறாங்க. 2ஆம் திருமுறையில 91வது பதிகம். அந்த நேரத்திலயா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அடுத்தடுத்த நாட்கள்லயா இருக்கலாம். ஆனா இறைவர் திருமுன்புன்றதால நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கிறோம். பியந்தை காந்தாரம் 2ஆம் திருமுறையில 91வது பதிகம். 2ஆம் திருமுறையில 91வது பதிகம் பியந்தை காந்தாரம். பொங்கு வெண்மன காணல் பொறுகடல் திரைத்தவள் மோத்தம் கங்குள்ளாறு போழும் களிமறை காடமந்தாதாம் திங்கள் சோடினரேனும் திரிபுரம் எரித்தனரேனும் எங்கும் எங்கள் பிரானம் புகழதிகள் பழியிலரே. இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் சாமி ஞான பிள்ளையார் வந்து உலகமே அழியறத பண்ணாலும் நம்மளுக்கு அழகுன்றோம். அது மாதிரி சாமி திங்கள் சூடினா திரிபுரத்தை எழுத்தாந்தாளா, எது செய்தாலும் எங்க சாமி எது செய்தாலும் அது புகழ் தானே, உடைய இகழ்ச்சி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அப்படியே ஒரு ஒரு வார்த்தையை படிக்க படிக்க ரொம்ப அழகா இருக்கும். இது 7வது பாடல்ல நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் சுவாமி வந்துட்டு கண்டத்துல நஞ்சு வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. நஞ்சதான் சாப்பிட்டாரு, நஞ்சுதான் அங்க நின்னுச்சு. ஆனா நஞ்சு என்ன பண்ணிட்டாரு, சுவாமி அமிர்தமாக்கிட்டாரு. நம்ம நஞ்சு மனங்கள் எப்படி உய்தி கிடைக்கும்,
அதனால நஞ்சு அமிர்தமாக்கிட்டான். நம்ம வணங்குறதெல்லாம் திருநீலகண்டம்னு சொன்னாலும் கூட அங்க அமிர்தமா தான் இருக்கு. அது வந்து நம்ம வணங்குறது அமிர்தம் தான். அந்த நஞ்சால நீளமா ஆனாலும் அந்த இடம் அமிர்தம் தான். இது நிறைய பேர் நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. திருநீலகண்டத்து பதிகம்னு நம்ம பாடினாலும் கூட அது நம்ம வணங்குறது விஷத்தை வணங்கினா எப்படி நல்லது நடக்கும்? விஷத்தை இல்ல விஷத்தை நஞ்ச அமுதமாக்கிட்டார். இத சொன்ன நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. அந்த பாட்டு அந்த 7வது பாடல் பாருங்க. எப்பயுமே ஞானசம்பந்தரோட 7வது பாட்டுல ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கும். நம்ம உட்கார்ந்து பார்த்தோம்னா தெரியும். 7வது பாடல் பாருங்க. இந்த பெயந்தைக்காரத்துல 7வது பாடல். நாகந்தான் கயிறாக நலிவரை அதற்கு மத்தாக பாகம் தேவரோடு அசுரர் படுகடல் அலரழ கடைய வேகம் நஞ்சிழ ஆங்கே பெருவோடும் இருந்தெங்கும் ஓட ஆகம் தன்னை வைத்து அமிர்தமா குவித்தான் மறைக்காடே அப்படின்றாங்க. நாகம்தான் கயிறாக. அப்ப எதை கயிறா வச்சுக்கிட்டாங்களாம்? பாம்பு வாசிக்கும்ன்ற இந்த நாகத்தை வந்து கயிறா வச்சுக்கிட்டாங்களாம். அப்ப வந்து மத்த வந்து வரையினா மலைய மத்தா வச்சுக்கிட்டாங்க. பாகம் ஒரு பக்கம் தேவரும் ஒரு பக்கம் அசுரரும் கடந்த அன்னைக்கு அடைந்த உடனே வேகமா நிறைய நஞ்சு பழ அங்கே வெறுகுணம் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்களாம். இருந்தோட ஆகந்தனில் வைத்து அமிர்தம் ஆக்கி வித்தான் மறைக்காடு அப்படின்னு சொல்றாரு. சுவாமியோட கண்டத்துல வச்சாலும் அது வந்து நீளமா ஆக்கினாலும் அது என்னது அமிர்தம் தானே. அமிர்தத்தை தான் வணங்கிட்டு இருக்கோமே ஒழிய நம்ம விஷத்தை வணங்கல. இதை விட கொடுமை என்னன்னா சாமி வந்து முழுங்கினாலும் வாயெல்லாம் நீளமால தொண்டையெல்லாம் நீளால கண்டத்துல அதை நிறுத்தினதாங்க நீலகண்டமா இருக்குது. அவர் சாமிய முழுக்க நீளத்தா போட்டு அதை விட ஒரு கதை சொல்றாங்க பாருங்க. சாமி வந்து விஷத்தை சாப்பிட்டு மயங்கி போயிட்டாராம். அப்ப மயங்கி மறுநாள் தான் எந்திரிச்சாருன்றாங்க. இப்ப 1.5 நாள் யாருக்கு உலகத்தை காப்பாத்துனது? உலகம் எப்படி நிலை நிற்கப்பட்டது 1.5 நாள்? என்ன கதை சொல்றாங்கன்னே ஒண்ணுமே புரியல. மயங்கி அம்பாள் மடியில விழுந்துட்டாரு அப்படின்லாம் கதை சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஊர் வேற சொல்றாங்க. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் பொய் கதையெல்லாம் நம்பாதீங்க. அடுத்து திருமறைக்காட்டுல 3ஆம் திருமுறையில 76வது பதிகம். 3ஆம் திருமுறையில 76வது பதிகம் சாதாரி பண்ணலாம் என்றது. கல்பொலி சுரத்தனில் காணினிடை மானடம் அது ஆடிமடவான் இல்பலி கொல புகுதும் எந்த பெருமானதிடம் என்பர் புவிமேல் மல் பொலி கடல் கலிக்கடல் மலை குவன் என திரை கொடித்த மணியை வில் புலி முதல் கொடி இடைக்கணிகை பார்க்க வரும் வேதவனமே. வேதவனம்ன்றதா மறைக்காடு. மறைனா வேதம், வனம்னா காடு. திருமறைக்காடுன்னு சொல்றோம், வேத ஆரண்யம்னு சொல்றோம், வேத வனம்னு நம்மளோட பெருமானார் பாடியிருக்காங்க. வேத மனமேன்னு பாடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாடிட்டாங்க. அப்ப அந்த இந்த பாட்டெல்லாம் பாடியாச்சு. பாடினதுக்கு அப்புறம் உள்ள போனாச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வெளியில வரணும் இல்லைங்களா? வெளியில வந்தாச்சு. வெளியில வந்து ஒரு பூட்டுன்னு வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம்? பூட்டு வாங்கும் போது என்ன பண்ணுவோம்? டப்புக்கு திறந்து 10 தடவை திறந்து பார்ப்போம், 10 தடவை மூடுதான் பார்ப்போம். பூட்டுதான் மட்டுமே பார்ப்போமா இல்ல திறக்குதான் மட்டுமே பார்ப்போமா? பூட்டு சாவினா திறக்கவும் செய்யணும், மூடவும் செய்யணும் இல்லைங்களா? அதனால என்ன பண்றாங்க? அங்க வணங்கிட்டு வெளியில வந்துட்டு புறம்பு வந்து அணிந்த போது சாமியை நல்லா கண்குளிர பார்த்து இந்த மாதிரி எல்லாம் வணங்கிட்டு புகழி காவலரை நோக்கி நம்ம பிள்ளை பெருமானாரை நோக்கி நிரங்குலர் மணிக்கபாடம் மணிக்கபாடம் அழகிய மணிகள் அமைந்த கபாடம்னாக்கா கதவு நீக்கமும் அடைப்பும் நிற்க திறந்தவாறி அடைக்க பாடி அருளும் நீர் என்றார் தீய மரம்புரி அமர செய்த வஞ்சனை கடக்க வல்லார் அப்படின்னு சொல்றாங்க. அத ஒளி வீசக்கூடிய அழகிய கதவை நீங்க என்ன பண்ணீங்க? இத வந்து திறக்கவும் மூடவும் செய்யணும் இல்லையா? அதனால நீங்க வந்து இத வந்து திறக்க அவரு சொல்லல திறக்க பாடின மாதிரி நீங்க மூட பாடுங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க வந்து மூடுறதுக்கு அடைக்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பாடல் தான் இந்த பாடல் நம்மளோட பிள்ளை பெருமானார். அப்ப சாமி சொன்னதுக்கு அப்புறம் வக்கீசர் வாக்குக்கு மீதி வாக்கு எது? உடனே என்ன பண்றாங்க? எடுக்கிறாங்க. 2ஆம் திருமுறையில 37வது பதிகம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பதிகம். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா இது நன்கிறை வைத்தருள் செய்கை எனக்கும்
கதவும் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே அப்படின்னு எடுக்கிறாங்க ஞானசம்பந்தர். எடுத்த உடனே 4வது வரியில என்ன சொல்லிட்டாங்க? கதவும் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலேன்னாங்க. சாமி என்ன பண்ணிட்டாரு? முழிச்சிட்டு தானே இருந்தாரு. அழகர் என்ன பண்ணிட்டாரு? 4வது வரி பாடின உடனே கதவை மூடிட்டார். மூடினதுக்கு அப்புறம் என்ன பண்றாருனாக்கா, நிறைவு பாட்டை தொடங்கினதால நிறைவு பண்ணி நம்மளோட பெருமானார் 11 பாடல்களை பாடி நிறைவு பண்றாங்க. யாழை பழுத்த முடியம்மாள் நம்முடைய மறைக்காட்டீஸ்வரரை வணங்கி நிறைவு பண்றாங்க. நிறைவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 2 நாயன்மார்களும் அங்க அவங்களோட அடியார்களோட இங்க வந்திருக்காங்க. இப்ப தங்கணும் இல்லைங்களா? அங்க வந்து மறைக்காட்டுல வந்து ஒரு மடத்துல ஒரு பக்கமா போயிட்டு சொல்றாங்க. அன்று அரசு அருளி செய்ய அருமறை பிள்ளையாரும் சதுரம் என்று சொல்ல எடுத்த உடனே என்னது? கதவு நிரம்பிட அடைத்தது அன்றே அடைத்திட கண்டு சந்தையாங்க ஆண்டகையாரும் அஞ்சுள் தொடைத்தமிழ் ஆளியாரும் தொழுதேழ. அதாவது இந்த பகுதி முழுக்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்பர் பெருமானார் அரசுன்னா இவரையும் அரசுன்னுவார், அவரை கன்றன்னா இவரை வந்து அஞ்சொல் ஆளியார்னுவாரு, அவரை செஞ்சோல் ஆளியார்னா இவர். அதாவது 2 பேரையும் ஒரே மாதிரி அந்த ஒரு தட்டு கூட இறங்காது. 2 பேரையும் ஒரே மாதிரி சொல்லிட்டு போவாங்க நம்ம தெய்வ செக்க. அருமையான நயம் இந்த பகுதியில நீங்க பார்க்கலாம். அப்ப வந்து சொல்றாங்க பாருங்க, சண்பை ஆண்டகையாரும் அஞ்சல் தொட தமிழ் ஆலயம். அவரு அரசர்னா இவர் சொல்லுக்காம அரசர்ன்ற, அவரை புகழி வேந்தர்ன்றாரு, இவரை தமிழ் மாலையை பாடினார் அப்படிங்கிறாரு பாருங்க. இப்படி போட்டுன உடனே எல்லாரும் வந்து பண்ண உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? இந்த மடத்துக்கு போறாங்க. திருமடங்கள்ல அவங்க அவங்களுக்கு எங்க ஏற்பாடா இருக்கோ அந்த திருமடத்துக்கு போறாங்க. வேதங்கள் 591வது பாத்தீங்க பாட்டு. வேதங்கள் எண்ணில் கூடி மிடந்து செய் பணியை மிக்க ஏதங்கள் நம்பார் நீப்பார் இருவரும் செய்து வைத்தார். நாதங்கள் வடிவாய் நின்ற நதி பொதி சடையார் செய்ய பாதங்கள் போற்றும் மேலோர் பெருமையார் பகரும் நீரார் அப்படின்ற வேதம் வந்து அடைச்சு வச்ச எண்ணில் கோடி எண்ணில் கோடி வேதங்கள் வந்து அடைச்சு வச்ச இந்த கதவை ஒரு நாயனார் ஒரு தமிழ் பாட்டு பாடி திறந்தாரு, ஒரு தமிழ் பாட்டு பாடி மூடினாரு. இப்ப எங்களோட நாயன்மார்களோட எங்களோட தலைவர்களோட பெருமையை யாருதான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்மளோட தெய்வ சக்கரபெருமான் அவங்களோட கவி கூற்றா இந்த பாடலை 591வது பாடல சொல்றாங்க. அது காரணம் என்னன்னா, வேதங்களால மூடப்பட்டது. அது தமிழ் வேதம் வந்து அதே வேதத்துக்கு சமமா இருக்கக்கூடிய தமிழ் வேதம் தான் வந்து திறந்தது. அப்ப வேதம் வேறு தமிழ் வேதம் வேறுன்னு வேறுபாடு பாக்குறதுல அது அது அறிவீனம் தான் என்ன கேட்டா. அப்புறம் திருமறை நம்பர் தான் முன்பு செய்த அதனை செப்பும் இப்படியே இருந்துட்டு இருக்கும் போது வாக்கியன் வேந்தார். அப்ப பிள்ளை பெருமானார் தூங்கிட்டாங்க. ஆனா நம்மளோட பெருமானார் நம்ம வாக்கியச பெருமானாருக்கு என்ன ஆகுதுனாக்கா, துயிலும் போது அவருக்கு ஒரு பிழை கணித்து இருக்கிறாங்க. இது வந்து அவங்களோட புராணத்துல பார்த்தாதான் தெரியும். அப்ப சுவாமியோட புராணத்துல பார்க்கும்போது தெரியும். அவங்க ஒரு வாரம் பிழை கணித்து இருக்கிறாங்க. ஏன்னாக்கா நீங்க பெரிய புராணத்திலே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஆஹ் 275வது பாடலுக்கு போங்க. ஞானசம்பந்தரோட மன்னிக்கணும், திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல 275வது பாடல். தொடர் எண்ல 1545. நான் வெயிட் பண்றேன், பரபரப்பு இல்லாம எடுங்க. 1545 தொடர் எண் பின்பக்கம் போங்க. நம்ம இப்ப 2000 சொச்சொல்ல இருக்கோம். ஒரு 1000 பாட்டுக்கு முன்னாடி போனீங்கன்னா 1545 திருநாவுக்கரசு சுவாமிகள் புராணத்துல 275. எடுத்துட்டீங்களா? 275ஆமா? 275 எடுத்தாச்சுங்கம்மா. எடுத்தாச்சுமா. அடைத்து கொடுப்போம் தனியார். அறதில் திறக்க தாம்பாள். அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, இந்த 2 பேரும் மனத்துல நன்னிய பின்னு சொல்றாரு. அறுதில் திறக்க தாம்பாட வந்து சாமி அங்க 4 வரி பாடின உடனே மூடிட்டார். நம்ம 10 பாடல் பாடினதோட இல்லாம அடைக்க அவர் பாடிய எளிமை, அவர் எவ்வளவு எளிமையா பாடின இதை வந்து நல்லா மனசுல வச்சுக்கணும். இதுல எந்தவித பொறாமையோ இல்லைன்னா வந்துட்டு நம்ம தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதுனாக்கா, அரிதில் திறக்க தாம்பாட அடைக்க அவர் பாடிய எளிமை. அவங்க எளிமையா ஒரு ஒரு பொருளை வந்துட்டு ஒரு ஒரு மூடி இருக்கு, சடார்னு திறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே, அது அந்த அந்த பொருள் வந்து சரியா மூடி இருந்தது, சரியா திறந்துட்டோம் அப்படின்னு.
டைட்டா மூடி இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்தா இன்னும் ரொம்ப இதுவா இருந்ததோ, நம்ம நம்ம நிறைய நேரம் திறந்தோமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்பர் திருவுள்ளம் அறிய சுவாமியோட திருவுள்ளம் அறியாம வலிச்சு நம்ம ஒரு பொருளை வாங்கினோமோ அப்படின்னு கவன்று பெரிதும் அஞ்சி திருமணத்தில் ஒருவா அடைந்து பேழ்கணித்துனா உறக்கமும் இல்ல உறங்கவும் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில துயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாக்கீசர் அப்படின்றாங்க. அப்போ இப்படி துயில் கொள்ளும் பொழுது மண்ணும் செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனதில் நினைந்து துயில் கொள்ளும் போது யாரை நினைச்சிட்டு தூங்குறாங்க? நம்மளோட மறைக்காட்டு சாமியை நினைச்சு மறைக்காட்டு மணால நித்த மணால பெருமான மறைக்காட்டு செல்வரால நினைச்சுக்கிட்டே தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும் பொழுது சுவாமி என்ன பண்றாருனாக்கா ஒரு அடையாளத்தை காட்டுறாராம். என்னன்னா பொன்னின் மேனி வெந்நீர் புனைந்த கோல பொழிவினும் நல்ல தக 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 தகன்னு பொன்னான ஒரு திருமேனி பொன்னார் மேனியனே அப்படின்னு இங்க புளித்தோலை அரைக்க அசைக்கலையா திருநீர் மேல பூசிக்கிட்டா பொன்னார் மேனியனே வெந்நீர் மேனி பூசி வந்து அப்படின்ற மாதிரி பொன்னால மேனியை அழைச்சு வெந்நீர் புனைந்த கோல பொழிவினோடு வந்து அவரை எழுப்பி வாய்மூரில் இருப்போம் தொடரவா வந்தவர் யாரு? மறைக்காட்டு சாமி. ஆனா என்ன சொல்றாரு? வாய்மூரில் இருப்போம் தொடரவா என்றார். போதம்னாக்கா அந்த உணர்வு விளங்க அத நம்ம சில நேரம் கனவு நிஜம் மாதிரியே இருக்கும், சில கனவு கனவாக தெரியும் இல்லையா? ஆனா இது நிஜம்ன்றது அவருக்கு விளங்கிடுச்சு, அந்த ஞானம் வந்துருச்சு. போதம் விளங்க அவர் என்ன பண்றாரு? வாவென்று போனாரு என் போல் எனப்பாடு. ஏன் நான் இங்க உறங்கிட்டு இருந்தேன், வந்து அவரு திரும்பி காட்டியிருக்கலாமே, ஆனா என்ன வான்னு சொல்லி கூட்டாரு. ஈதியம் பெருமான் அருளாகின் யானும் போவேன். அப்படி சுவாமி அழைச்சிட்டாருன்னா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் தான் அவர் பின்னாடியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதவனத்துல இருந்து கிளம்பி போறாங்க. சீரார் பதியில் நின்று எழுந்து செல்லும் திருநாவுக்கரசல் ஆறா அன்பின் ஆரமுதம் உண்ணா ஏதவாறே நீரார் சடையார் எழுந்தருள நெடுதி பின்பு செல்லும் அவர் பேரான தொடர்ந்து அணை பெற்றார் எய்த பெற்றார். இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த போகும்போது சும்மா போகல அப்ப சுவாமி அந்த நினைப்பு வந்து பாடிக்கிட்டே போறாங்க. என்ன எப்படி பாடிக்கிட்டே போறாங்கன்னாக்கா அப்ப சுவாமியோட பாடல் 5ஆம் திருமுறையில 50வது பதிகம். 5ஆம் திருமுறையில 50வது பதிகம் அப்ப சுவாமியோட இப்ப நம்ம படிச்சோம் இல்லைங்களா? பன்னின் நேர்மொழியால் அதுக்கு அடுத்த பாடலா இருக்கும். அதுக்கு அடுத்த பாடல் 5ஆம் திருமுறையில 50வது பதிகம். இத நல்லா கவனிங்கோ. எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம், நான் எங்கேயோ ஒரு மடத்துல ஒரு மூலையில படுத்துட்டு இருந்தேன், நான் எங்க இருக்கேன்னு தேடிக்கிட்டு வந்தேன். தேடிட்டு வந்து அடையாளம், என்ன அடையாளம்? பொன்னார் மேனியனை காட்டினாரு, திருநீரெல்லாம் காட்டினார், அடையாளம் செய்துட்டார். அது யார் வந்தா? அங்க அழகிய வாய்மூர்ல இருக்க பெருமானார். ஆனா அழகிய மறைக்காட்டுல வந்தது மறைக்காட்டுக்கு, ஆனா வந்தது வாய்மூர் செல்வனார். அங்கேயே வென்று போனார். அது ஏன் என்ன அங்கவான்னு அழைச்சிட்டு போனார் தெரியலையே அப்படின்னு சொல்றார். மண்ணுமா மறைக்காட்டு மணாளனார் உண்ணி உண்ணி உணங்கிங்க. அவரைதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், உண்ணி உண்ணி மறைக்காட்டு சாமியே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன, நான் வாய்மூர் தலைவன் வா அப்படின்னு சொல்லிட்டு அது போனாரு. அது எதுக்காக போனாரு அப்படி இப்படி சொல்லி பாடிக்கிட்டே போறாரு அப்ப சுவாமி. அப்ப ஒண்ணு சொல்றாரு, என்ன நடந்ததா தஞ்ச கண்டேன்னு அப்படி பக்கத்துல வந்து நின்னாராம் சாமி. அப்ப சாமி இப்படி படுத்திருக்காரு, பக்கத்துல வந்து நின்ன உடனே திடுன்னு புடிச்சு எந்திரிக்கிறார். எழுந்து வந்தேன், அப்பா பயப்படாதப்பா, உன்னை கூப்பிடுறதுதான் வந்த, ஏன்பா பயப்படுற அப்படின்னு சுவாமி அஞ்சேல் என்று அழைக்க வந்தேன் என்றார். சாமியும் வந்துட்டீங்களா சுவாமி, இந்த உயிரி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு கடக்குன்னு எழுந்தாராம். எழுந்துட்டு ஓட்டந்தேன்ற வார்த்தையெல்லாம் இதுவரை தமிழ்ல இல்ல, நம்ம அப்பா சுவாமிதான் முதல்ல. அதான் ஓட்டமும் நடையுமா ஓடுறான் முடியலங்க, ஓட்டமும் நடையுமா ஓடணும்ல, அதான் ஓட்டந்தேன், நடையும் இல்லாம ஓட்டமும் இல்லாம ஓடுறது. பஞ்சவல்லரே மாய்மரு. ஆனா இப்படி இது பண்ணா இப்படி அழைச்சாரு சுவாமி, காட்டினாரான்னா அதுதான் இல்ல. கொஞ்ச தூரத்துல போகும்போது மறைஞ்ச உடனே அப்ப சுவாமி தகச்சு நிக்கும் போது இன்னும் கொஞ்ச தூரத்துல தன்னை காட்டுறாரு. அதுக்கப்புறம் வேகமா ஓடி போய் அததான் அழகா சொல்லுவார் நம்மளோட தேவ சக்கரபெருமான். அமுதம் கிடைச்சா நம்ம ஓடி போய் சாப்பிடலாம்னு ஓடுவோம், அது மறைஞ்சிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த அமுதம்ன்ற அந்த பெருமானார உண்றதுக்காக ஓட 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 அவரு இப்படி மறைச்சு கொண்டு போறார். அதான் கழிய கண்டிலே கண்ணில நான் கிட்டக்க பார்த்தேன், கண்ணு கிட்ட பார்த்தேன், கிட்ட போயிடலாம்னு நினைச்சா ஒக்கவே வேகமா ஓடினேன். வழியில் கண்டிலேன்னு வாய்மூர் அடிகள் தான் சுழியில் பண்ண அவர் காணமே. என் மனசு எப்படி இருக்குது, சுழியில பட்ட மாதிரி இருக்குது, இந்த தண்ணி சுழியில பட்ட மாதிரி கலங்குது அப்படிங்கிறார். ஒல்லியார் இவரன்றி மற்றில்லை என்று உள்கி உகந்திருந்த யாருமே எனக்கு இல்ல, பெருமானை தவிர்த்து யாருமே இல்ல. நம்மளாம் சும்மா சொல்லுவோம் வாய் வார்த்தை எல்லாம் பெருமான் தானே, ஆனா நமக்கு எல்லார விடையும் பின்னாடிதான் பெருமான். ஆனா அவருக்கு நிஜமாவே யாருமே இல்ல.
அப்ப உள்ளியார் இவரன்று மற்றில்லை என்று ஊழ்கி ஊழ்கி உகந்திருந்த எனக்கு இவ தவிர யாரிலே இந்த மாதிரி சுவாமி மறைக்கலாமா? கல்லியார் போல என்ன மறைச்சு மறைச்சு காட்டலாமான்னு அழற. யாதே செய்தும் நான் நடந்தாலும் நின்றாலும் விழுந்தாலும் எழுந்தாலும் மூச்சு விட்டாலும் நீங்க தான் சுவாமி உள்ள இருந்து உணர்த்துறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேனே. அப்படி இருக்க எனக்கு இப்படி மறைச்சிட்டீங்களே, இது ஏன் சாமி அப்படின்னு கேக்குற. அப்பா இத என்னன்னு சொல்றது இந்த உணர்வை. அடுத்து 7வது பாடல் வராங்க. பாடி பெற்ற பரிசில் பழங்காசு வாடி வாட்டம் தவிப்பார் அவரை போல. நான் அங்க அப்ப நம்மளோட பிள்ளை பெருமானாருக்கு வாசி பெற்ற காசு கொடுத்தாங்க, வாசி இல்லாத காசு கொடுத்தாங்க எனக்கு. அது பின்னாடி இன்னொன்னு ஒரு பாட்டு கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது வாசி இல்லாத காசு அவருக்கும் கொடுத்துட்டாரு. இப்படியெல்லாம் இப்ப அருள் பண்ணக்கூடிய பெருமானார் இல்லையா, என்ன தேடிட்டு வந்தார். வாய்மொருக்கு வான்னு என்ன மறைக்காட்டுக்கு தேடிட்டு வந்து ஓடி போந்து இங்க இப்படி ஒளிஞ்சுட்டான் என்ன சுவாமி பண்றதுன்னு கதறாங்க. இந்த கதறிட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. இது 7வது பாடல். அப்படியே கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இங்க பெரிய புராணத்துக்கு வாங்க. இந்த புத்தகத்தை அப்படியே திறந்து ஓரமா வச்சுட்டு இங்க வாங்க. இப்போ இவங்க இப்படி நம்ம அப்ப சுவாமி போயிட்டாங்க இல்லைங்களா, அப்ப அங்க மடத்துல என்ன நடந்ததுன்றத பாக்கலாம். சீரார் பதியின் இங்க நம்மளோட ஞானசம்பந்தரோட புராணத்துக்கு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாதான் நீங்க படிச்சாகணும். என்னோட பேராசை இது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்ன்றது. அதனால தயவு செய்து சிரமத்துக்கு மன்னித்து நான் இப்படித்தான் சொல்ல முடியும், வேற வழி இல்ல. கொஞ்சம் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா புரிஞ்சிடும். நம்ம 592ல விட்டோம் இல்லைங்களா, வாய்மூர் 593ல சொன்னார். வாய்மூர் அவ்விட இருந்தும் அங்கேவா என்று அருளை போக சுவாமி வாய்மூர்வான்னு அருளை போட கண்டு அப்போதே கைகள் குவித்து உடன் கடிது செல்வார். இது அப்ப சுவாமி சொல்றாங்க. மண்டிய காதலோடு மறுவார் போன்று காணார், என் திசை நோக்குவார்க்கு எய்துவார் போல எய்த அண்டபிரான் தம்பிரானார் தம்பின் போயினார் ஆர்வத்தோடு. அங்க நடந்தது நம்ம அங்க விரிவா படிச்சது இங்க சுருங்க சொல்லிட்டாங்க. அங்கு அவர் அவர் இப்படி போன உடனே நம்மளோட பெருமானார் நம்ம பிள்ளை பெருமானாரும் அப்பர் எங்க விட்டுறது, அவருக்கு வேலையா அப்பர் எங்க விட்டுறது தானே. அப்பர் எங்க போனாங்க அப்ப சுவாமி அப்படின்னு கேட்காங்க. அப்ப பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, என்னன்னு தெரியல, சுவாமி அழைச்சாராம், பாடிக்கிட்டே அழுதுட்டே போயிட்டார். எய்தினார் திருவாய்மூரில் பொங்கிய காதலாகி கசிந்தி கண்ணீர் மல்கி அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே போன்மை தன்மை சங்கை உற்றது. ஏன் இப்படி போனாங்க, கலங்கி கலங்கி போனாங்களாமா. இப்ப என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பிள்ளை பெருமானாரும் அவங்களை தொடர்ந்து போறாங்க. நல்லா கவனிக்கணும், அவங்க சைவத்தின் ஒரு தலைவர், 2 தலைவர்களும் ஒன்னா வந்திருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல இப்படி 2 தலைவர்கள் ஒன்னா பயணம் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது அவங்களால, அந்த ஈகோ விட மாட்டேங்குது. அப்படியே இருந்தாலும் ஒருத்தர் போயிட்டான், ஏன்னா 2 பேரும் கூட்டிகிட்டு வந்தோம், ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போய் இன்னொரு தளம் பார்க்க போயிட்டாருன்னு நினைப்பாங்க. ஆனா அப்ப சுவாமி போன உடனே பிள்ளை பெருமான அதுதான் அன்பு. அவங்க 2 பேரும் சாதாரணமானவங்க இல்ல, அவங்களும் தலைவர்கள் தான். ஆனா எப்படி வாழ்ந்து காட்டியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் படிச்சா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ வருமா, நீ வசதி நான் வசதின்ற எண்ணம் வருமா? நிச்சயமா. அது ஏன் நம்மளுக்கு வருதுன்னா நம்ம இன்னும் படிக்கல. அதனாலதான் இதை உழுந்து நான் இங்க சொல்றதுக்கு காரணம். அப்ப என்ன சொல்றாங்க, அப்பர் பெருமானார் எங்க விட்டுறதுன்னு உடனே என்ன பண்றாங்க, அணைய போந்தார். சரி போனவர் வரட்டும், என்ன நடந்தது கேட்டுக்கணும்னு நினைக்கல. சாமி கூப்பிட்டாரா, அப்ப சாமி வேலையை இப்ப கோச்சுப்பாங்க எல்லாரும். ஏன்னா சாமி 2 பேரும் வந்தோம், ஒருத்தருக்கு மட்டும் அருள் பண்றீங்க, நீ கொஞ்சம் போனா சாமி கிட்டே கொச்சுப்போம் போல இருக்கு நம்ம, அப்படி இருக்கும். அந்நிலை அணைந்த போதில் அப்ப என்ன பண்ணினாங்க, பின்னாடியே இந்த பெரிய புராணம் படி நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்மளோட பிள்ளை பெருமானாரும் பின்னாடியே போயிட்டாங்கன்றது தெரியுது. இப்ப திருப்பியும் அப்பர் சுவாமியோட தேவாரத்துக்கு வாங்க. மன்னிக்கணும், கொஞ்சம் சிரமம்தான். அப்பர் சுவாமியோட தேவாரத்துக்கு வாங்க. 7 பாடல் பாடினாங்களே, 8வது பாடலுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமி பக்கத்துல போய் நின்ட்டாங்க. எங்க இருந்து, மறைக்காட்டுல இருந்து திருவாய்மூர்ல இவர் இப்படி காட்டி காட்டி அழைச்சிட்டு போன அப்பர் சுவாமி சாமியை காணும்னு தவிச்சு பாடிட்டு இருக்காரு. தேடிட்டு போன நம்ம பிள்ளை பெருமானார் அப்பர் சுவாமியோட பக்கத்துல போய் நின்னுட்டார். இப்ப இவ்வளவு நேரம் வெறும் இடத்த பாடிட்டு இருந்தாரு, பக்கத்துல நம்ம சாமியை பாக்குறாங்க, நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை பாக்குறாங்க. பார்த்தவொடனே அப்பர் சுவாமிக்கு இன்னும் பொங்குது. அத என்ன சொல்ற, பிறக்கப்பாடிய என்னென்னும் செந்தமிழ் உரைப்பு பாடி அரப்பித்தார் நின்றார் மறைக்க வல்லரும் தம்மை திருவாய்மோர் பெரிக்கல் செஞ்சடையார் இவர் பித்தரே அப்படின்றார். சாமியே நான் திறக்கிறதுக்கு பாடினது லேட் ஆச்சு, எனக்கு அருள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு பாட்டுல திறந்துக்க, உங்க செல்ல புள்ள இல்லையா,
உங்களோட தமிழ் நீங்க நீங்க அருள் பண்ண பிள்ளை இல்லையா, அவர் வந்து உரைப்பா பாடி அவர் பக்கத்துல இருக்காரு, அவருக்காவது நீங்க அருள் பண்ண கூடாதான்னு கேக்குறாங்க. அதான் திறக்க பாடிய எண்ணிலும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உன்னின்றார்னா அது பக்கத்துல நிக்கிறாராம். மறைக்க வல்லரோ தம்மை எனக்கு மறைச்சிட்டீங்க பெருமானே, எனக்கு அந்த தகுதி இல்ல, ஆனா முழு தகுதியோட ஒருத்தர் நிக்கிறாரு, அவருக்கு நீங்க அருள் பண்ண கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. தனக்கு ஏறாமை தவிர்க்க எது வேண்டினும் நினைத்தேன் பொய்க்கு அருள் செய்திடும் நின்மன். நீங்க பொய்க்கு கூட அருள் பண்ணுவீங்க, எனக்கு அப்படியே அருள் பண்ணிருக்கீங்க, எனக்கே வந்து எதிர் வாய்முறுக்கேனா உனக்கே பொற்கோயில் இப்படி தேடிட்டு வந்த நானு, ஒரு பொற்கோயில்ல போய் மறைஞ்சிட்டீங்களே பெருமானாரு, இது ஏன் பொய்கொலா, இது என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப திருப்பி ராவணனை சொல்றார், தீண்டற்கரிய திருவடி முன்றினார் மீண்டற்கும் மிதித்தார் அரக்கண்டனை வேண்டிக் கொண்டேன் திருவாய்மோர் விளக்கினை தூண்டிக் கொள்வ நான் என்றாலும் தோன்றுமே அப்படின்றாரு. சுவாமி உங்களை இந்த விளக்க உங்களை தூண்டிக் கொள்றேன், நீங்க வந்து எனக்கு வந்து அருள் பண்ணுங்க, நான் எனக்காக இல்லைனாலும் பிள்ளை பெருமானாருக்காக வந்து அருள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த கேட்ட மாத்திரத்துல சுவாமி என்ன பண்ற, இப்ப திருப்பி திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துக்கு வரணும். 280வது பாடலுக்கு வாங்க. திருநாவுக்கரசு நாயனார் புராணம் பெரிய புராணம் 280, தொடர் எண்லாம் 1550, தொடர் எண்லாம் 1550, திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல 280. அழைத்து கொடுபோந்து அணியார் போல் காட்டி மறந்தாம பிள்ளைசாமி கிட்ட சொல்றாங்க, என்ன கூட்டிட்டு வந்து கிட்ட வர மாதிரி மறைச்சுட்ட, என்னை அயர்ந்து பிழைத்து செவ்வி அறியாத திறப்பித்தேன், நான் அவரோட திருவிழா அறியாத பாடி கதவு திறந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க இருக்கீங்களே உங்களுக்கு ஏன் மறைஞ்சார், உங்களுக்காக வந்து அருள் பண்ணக்கூடாதா அந்த சாமி அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல மாடம் நீடு திருப்புகழி மன்னர் அவருக்கு மாலையனும் நேடு இன்ன வரைக்கும் தேடுறாங்கப்பா, அவங்க 2 பேத்துக்கும் காட்சி கொடுக்கல. ஆனா இப்படி சொன்ன மாத்திரத்துல என்ன பண்ணிட்டாரு, திருப்புகழி மன்னர் ஆகிய நம்மளோட ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு நேரே காட்சி, அங்க இங்க அவட நேரே காட்சி கொடுத்தாருல, ஆடல் கண்டு பணிந்து ஏத்தி அரசும் காண காட்டுதலும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த இடத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர் புராணத்துல 596வது பாட்டுக்கு வரணும், 2499. நன்னிலை அணைந்த போதின் அம்பிகை உடனே மன்னி ஆடல் காட்ட. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதே சுவாமி என்ன பண்ண, நினைப்பட்ட ஆடலாகிய அந்த ஆடலை வந்து காட்டுறாங்க. காட்டின உடனே அங்க யார் ஆடுறா அத சொல்ற, தலையில வளரும் பாடி சென்னியால் வணங்கி வாய்மையோர் அரசோடும் சென்ற புக்கங்கு இன்னியல் எபுற கூடி இருவரும் போற்றி செய்தார் அப்படின்றாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஞானசம்பந்தர் சாமிய பார்த்த உடனே அவர் பாட ஆரம்பிச்சிடுறார். சாமியும் அம்பாலும் காட்டுறாங்க, நடனத்தை காட்ட உடனே இவர் வந்து பாடிடுறாரு. எப்படி பாடுறாருனாக்கா, திருவாய்மூருக்கு உண்டான பதிகம் 2ஆம் திருமுறையில 111வது பதிகம், 2ஆம் திருமுறையில 111வது பதிகம். எப்படி இருந்ததுதான், அம்மா பாடிட்டு இருந்தாங்களாம், பாடிக்கிட்டே தாளம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதை இவரு நம்பிசுவாமி சொல்லுவாங்கல்ல, கூடிய இளையும் சதி பிழையாமை கொடையிடை உமாயவள் காண அடிய அழகா அருமறை போருளை அங்கனாய் குட்டாய் என்று தெரியவானோ செதில் முல்லை வாயினால் திருப்புகழ் விருப்பா படிய அடியில் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரு அப்படின்றாரு இல்லையா. அதே மாதிரி அம்மா பாடிட்டு இருக்காங்க, அததான் இவரும் சொல்றாரு நம்மளோட தெய்வ சக்கரார். அன்னைக்கு திருமுறைகள்லாம் தேடிச்சு, திருமாலும் பிரம்மாவும் தேடி இன்னைக்கும் பார்க்க முடியாத பெருமானார் அங்க அம்பாள் பாட சுவாமி ஆடினாராம். தளிரில வளரன உமை பாட தாளமிடவோர் கழல் வீசி கிளறில மணியரோ மறையாடும் வேட கிருமையார் விளரில முளையவர் கருள் நல்கி வெந்நீர் அணிந்தோர் சென்னி மேல் வளரின மதியமோடி வரானில் வாய்மூரடிகள் வருவாரே அப்படின்னு சொல்றாரு. எப்படி வந்தாராம் சாமி, அம்மா பாடினாங்களாம், சுவாமி எப்படிலாம் அலங்காரம் பண்ணிட்டு எப்படியெல்லாம் ஆடினாரு, அந்த நடனம் காட்டினாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சுவாமி வரமாட்டாருன்னு நீங்களா இதோ பாருங்க, வாய்மூர் அடிகள் வந்து நடனம் ஆடுறாருன்னு பார்த்ததோட இல்லாம என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க அப்ப சுவாமிக்கு காட்டுறாங்க. இப்போ காட்டும் போது முதல்ல ஒருத்தர், இப்ப நான் சொன்னேன்னா அடுத்து என்ன பார்த்துட்டு தானே நீங்க வந்து அடுத்தது வந்து மத்த விஷயத்த பார்க்க முடியும்.
அதனால ஞான சம்பந்தரை தான் முதல்ல பாக்குறாரு நம்மளோட அப்ப சுவாமி. அதுக்கப்புறம் தான் சுவாமியை பாக்குறாரு. அதனால பாட்டை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா நுணுக்கம் அழகு பாருங்களேன். அந்த 6ஆம் திருமுறையில 77வது பதிகம், இது அப்பசுவாமியோட பதிகம். அப்பசுவாமியோட பதிகம் 6ஆம் திருமுறையில 77வது பதிகம் அடுத்த பக்கத்திலேதான் இருக்கும். பாட அடியார் பரவ கண்டேன். யார் பாடினாங்களாம்? ஞானசம்பந்தர் பாடினாராம். பாடி சுவாமியை வணங்கினாராம். முதல்ல அவரை பார்த்தாராம், அதுக்கப்புறம் தான் சுவாமியை பார்த்தாராம். அதுதான் நுணுக்கமே. அந்த குருமாரோட திருவடியை வணங்கினா சுவாமியோட அருள் சீக்கிரம் கிடைச்சிரும். அதான் சொல்றார். பாட அடியார் பரவ கண்டேன், பக்தர்கணம் கண்டேன், மொய்த்த பூதம் ஆடல் முழவும் அதிரக் கண்டேன், அங்கை அனல் கண்டேன் கங்கையாளை, கோடலரவார் சடையில் கண்டேன், குக்கின் இதழ் கண்டேன், கொன்றை கண்டேன், வாடல் தலை ஒன்று கையில் கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே அப்படின்னார். இவர் என்ன சொன்னார்? வாய்மூர் அடிகள் இவரானீர், வாய்மூர் அடிகள் வருவாரேன்னு இவர் காட்டினார். இவர் கண்டேன் கண்டேன் கண்டேன்னு இவர் பாடுற காட்ட கண்டுட்டார் இல்லைங்களா? இப்போ இந்ததான் பாட்டு இங்க கிடைச்சு. இனி புராணம் என்ன நடந்தது பார்ப்போம். அப்ப நேரே காட்சி கொடுத்தல ஆடல் கண்டு பணிந்தேத்து அரசும் காண காட்டுதலும் பாட அடியார் என்று எடுத்து படமதாம் நம்மை பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிக்கிறாங்க. இனி நம்ம குழப்பம் இல்லாத இனிமே என்ன பண்ண ஒரே புஸ்தகம் தான் ஞானசம்பந்தர் தேவாரமும் ஞானசம்பந்தரோட இதுவும் தான். இனி மாத்தி மாத்தி உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். 591 596 2499 2499 தொடர் எண்ல 596. அப்ப என்ன பண்றாங்க? மன்னிய ஆடல் தளிரில வளரும் பாடி சன்னியால் வணங்கி வாய்மோர் அரசோடு சென்று புக்கங்கு இன்னியல் முன் கூடி இருவரும் போற்றி செய்தார். நீடுசே திருவாய்மூரில் நிலவிய சிவனாதம்மை பாடு சொல் பதிகம் தன்னால் பரவி அப்பதில் வைகி கூடுமை அன்பு பொங்கு இருவரும் கூடி மீண்டு தேடுமா மறைகள் கண்டா திருமறைக்காடு செய்தார். ஆமா, ஏமா இந்த பகுதியை இப்படி எல்லாம் படிக்கணும்? இவ்வளவு நுணுக்கமா படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒரு பகுதி தானே, சாதாரணமா படிச்சுட்டு போயிடலாமே. இங்க பாக்குறீங்க, அங்க பாக்குறீங்க, அதை சொல்றீங்க, இதை சொல்றீங்கன்னாக்கா இதுல ரொம்ப உளவியல் ரீதியான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். என்னன்னாக்கா சைக்கலாஜிக்கலா சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அது ஒரு ஒரு ரீதியான விஷயம். இன்னொன்னு இது ஒரு கணக்கு பாருங்களேன். என்னன்னா இப்போ ஞானசம்பந்தருக்கு என்ன நினைக்கிற, ஞானசம்பந்தர் பாடுன்னு சொல்ற பாடின உடனே அப்ப சுவாமி பாடிட்டார். கதவு கொஞ்சம் லேட்டா திறந்து அவரு பாடின உடனே கதவு சீக்கிரமா. அப்ப பெருமானாருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்ப சுவாமி? ஐயோ, நம்ம பிள்ளை பெருமானார் சொன்னாலும் நீங்க பாடுங்கன்னு சொல்லியிருக்கலாமோ, இல்லைன்னா நம்ம சுவாமிய மனதை இரக்கம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டோமா? இந்த மாதிரி சில குழப்பங்கள் அவங்க மனதுல இருக்கு. அப்போ பாடுன்னு சொன்ன உடனே பாடினது கரெக்டா இல்லையான்ற எண்ணம் மனசுல இருக்கு. அதுக்கு சாமி என்ன பண்றாருனாக்கா, பாடுன்னு சொன்ன உடனே பாடினது கரெக்ட்ன்றத எங்க கொண்டு ப்ரூவ் பண்றாரு? ஒரு கணக்கு, அல்ஜிப்ரா கணக்கு மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இங்க எங்க அங்க அழைச்சிட்டு மறைக்காட்டுல இருந்து இவர் அழைச்சிட்டு இங்க நடனத்தை அப்பசுவாமிக்கு காட்டாம பிள்ளை பெருமானார் காட்டுறார். அப்ப பிள்ளை பெருமானார் காட்ட இவர் கண்டது சரினாக்கா அவர் பாட சொல்லி இவர் பாடினது சரிதானே? பிள்ளை பெருமானார் நடனத்தை காட்ட அப்பர் பெருமான் கண்டது சரி, அது அவர் மனதுக்கு ஓகேனாக்கா அப்ப அவங்க பாடுன்னு சொல்லும் போது பாடினதும் கரெக்ட் தான். நான் உனக்காக லேட் பண்ணல, உன்னோட பாட்டோட ஆர்வத்துலதான் நான் மயங்கி இருந்தேன் அப்படின்றத அப்ப சுவாமியோட மனதுக்கு அப்ப மனதால கூட நம்ம சிறு கவலைப்பட்டா தாங்க மாட்டாரு நம்ம சாமி. அதுதான் அங்க நுணுக்கமா நம்ம பார்க்க, மனதுல கூட சின்ன வருத்தம் இருந்தாலும் அந்த வருத்தத்தை ஒரு திருவிளையாடல் மூலமா நம்ம இதை நிறைவேற்றுறார். இன்னொன்னு பின்னாடி நமக்கெல்லாம் ஒரு தல யாத்திரை போறோம், நிறைய திருக்கூட்டங்கள் போறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஈகோ இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ உயர்வு நான் தாழ்வன் என்ற எண்ணம் இல்லாம எல்லாரும் ஈசனோட அடியார்கள்ன்ற அந்த எண்ணத்தோட இருக்கணும்ன்றத நமக்கு சொல்லி தராங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்த அந்த நடனத்தை நமக்கும் காட்டினாங்க இல்லையா? நம்மளும் உய்தி அடைஞ்சிட்டோம். அப்ப சுவாமிக்கு மட்டுமா பிள்ளை பெருமானார் காட்டினார்? நமக்கும் கூட தானே காட்டினாங்க. அப்ப நீ அதுவும் ஒரு வகையா இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது. அதனாலதான் இந்த இடத்த விரிவித்து இது ஒரு அற்புதம் நிகழ்வுன்றத மத்த இடங்கள்ல இது அற்புதத்துல சேர்க்க மாட்டாங்க. ஆனா இது ஒரு அற்புத நிகழ்வு தான். என்ன கேட்டாக்கா இந்த வாய்மூர் நிகழ்வுன்றது ஒரு அற்புதமான நிகழ்வு. அதனால இது பண்ண. இன்னொன்னு நீங்க இந்த முன்னாடி கூட்டி பாத்தீங்கன்னா திருவிழிமலையில அப்ப சுவாமிக்கு வாசி இல்லாத காசு கொடுத்தாங்க, பிள்ளை பெருமானுக்கு வாசி பெற்ற காசு கொடுக்குறாங்க. இதே மறைக்காட்டுக்கு வரும்பொழுது மறைக்காட்டுல சீக்கிரமா பிள்ளை பெருமானாருக்கு திறக்குது, அப்ப சுவாமிக்கு லேட்டா திறக்குது. அப்போ ஏன் அவங்களுக்கே தொடர்ந்து அவங்க நாயன்மார்கள்ல ஒரு நேரம் அருள்
உடனே வருது, ஒரு நேரம் பின்னாடி வருதுனாக்கா, ஆட்பாளவர்க்கு அருளும் அன்பும் ஆதி மாண்பும் கேட்பான் புகையிலாவை கிளக்க வேண்டாம். அததான் சொல்றாங்க. என்ன சாமி யாருக்கு எப்படி எவ்வளவு அருளை கொடுக்கணும்ன்றது அவர்தான் முடிவு பண்ணுவார். அதையே இப்படி சாமி பண்ணீங்க, இதையும் சாமி இப்படி பண்ணீங்கன்னு அவரை கொஸ்டின் பண்றதுக்கு இங்க வேலையே கிடையாது. அந்தந்த அப்ப அவர் பாராபட்சம் காட்டுறாருன்னா பாராபட்சம் இல்ல, அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த பக்குவத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சுவாமி அருள் பண்ணுவார். இத உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட வேலை கிடையாது. அதை வணங்கணுமே ஒழிய, புரிஞ்சுக்கணுமே ஒழிய, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா நம்ம என்ன பிஹெச்டியா வாங்க போறோம்? 4-5 டாக்டரேட் பட்டம் வாங்கி போய் என்ன பண்ண போறோம்? ஒண்ணுத்துக்கும் மேல. அதனால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு புராணத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம வாழ்வியல்ல இதை எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா, தலங்கள் தோறும் போறோம், ஒரு பஸ் நிறைய 50 பேர் போறோம், 55 பேர் போறோம், திரும்பி வரும்போது ஒரு திருக்கூட்டமா போயிட்டு வரும்போது 4-5 திருக்கூட்டமா வரும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு திருக்கூட்டமா போனா ஒரு திருக்கூட்டமா தான் வரணும். ஒருத்தர் சின்ன வார்த்தை சொன்னா கோச்சுக்கிறது, அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றது, அவங்களோட சேர்ந்து என்ன கழட்டி விட்டாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் நம்ம அடியார் மத்தியில இருக்க கூடாதுன்றதே நான் சொல்ல ஒரு ஆசிரியரா நான் இது இருக்கக்கூடாதுன்றத சொல்லணும்ன்றது என்னோட கடமைன்றதால இதையே நாங்க சொல்றோம். அப்புறம் என்ன பண்றாங்க, நீடசிய திரு வாய்மூரில் நிலவிய சிவனாதம்மை கூடுமை அன்பு பொங்க இருவரும் கூடி மீண்டு தேடுமா மறைகள் கண்டா திருமறைக்காடு சென்றாங்க. இப்படி இப்ப முன்ன மாதிரி சஞ்சலம் இல்லாத 2 பேரும் என்ன பண்றாங்க, திருமறைக்காட்டுக்கு வந்துடுறாங்க. திருமறைக்காட்டுக்கு அங்கேயும் என்ன பண்றாங்க, 2 பேரும் பாடி பரவி திருமறைக்காட்டுல மிக இன்பமா முன்ன இருந்த அந்த மனக்கலக்கம் இல்லாம அப்ப சுவாமியும் பிள்ளை பெருமானாரும் அங்க மறைக்காட்டுல இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க மறைக்காட்டுல கொஞ்சம் இருக்கட்டும், நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் பாண்டிய நாடு வரைக்கும் போயிட்டு வருவாங்க. சூழ்நிலை நிலைமை எப்படி இருக்குன்றத பாத்துட்டு வரும். அந்த பாண்டிய நாட்டுல என்ன பண்ணுதுனாக்கா, நம்மள ஏற்கனவே நம்மளோட பிள்ளை பெருமான் அவதாரத்திலே சொன்னாங்களே, வேதநெறி தழைத்து ஓங்காத நாளமா இருக்குன்னு. அது ரொம்ப இருந்தது எங்கன்னாக்கா, இந்த பாண்டிய நாட்டுலதான் வேதநெறி சுத்தமாவே தழைக்காம இருக்குதாம். அது என்னன்னா, தென்னவனோட முன்செய் தீவினை பயத்தினால அவனும் என்ன பண்றான், சமணர்கள் பக்கம் சாய்ந்து என்ன பண்றாங்க, அங்க அமணரே எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, சமணர்கள் தான் இருக்கிறாங்களே வழிய வேற யாருமே இல்ல. வரிசிலை தென்னவன் தானும் 603 உயிர்த்தற்கு வளவர் கோமான் திருவுயிர் தரும் செல்வ பாண்டிமா தேவியாரும் குறைகள் அமைச்சனாராம் குலச்சிறையாரும் என்னும் 20 பங்கன்றி சைவம் அங்கு எய்தாததாக. ரொம்ப அற்புதமான இடம். அந்த 2 பேரை தவிர மக்கள் யாராவது இருந்திருப்பாங்களாமான்னு கேட்கலாம். மக்கள் எல்லாம் மன்னனுக்கு பயந்தவங்க தானே, அதனால அவங்க கூட யாருமே திருநீரை அணியலையாம். அம்மா என்ன பண்றாங்க, திருநீரை எப்படி அணிவாங்களாம், அந்த வாசனை தெரிஞ்சுட்டு சந்தனத்துல குழைச்சி மார்பிள அணிவாங்களாம் மங்கையர்க்கரசி அம்மையார். குலச்சிறை நாயனார் என்ன பண்ணுவானா, தண்ணியில கரைச்சு குடிச்சிருவான். ஏன்னா வாசனை தெரிஞ்சா கண்டு முட்டோம் கேட்டு முட்டும். கணவனார் ஒண்ணும் சொல்லனாலும் 3 நாள் சாப்பிட மாட்டார். அதனால என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் இருந்தாங்க. இது எப்படிமா தெரியும், இத போய் சேக்கிழா பெருமானா திருமுலையில அணிந்ததை சொல்லுவாரானா? இதை யார் சொல்றா? இத நம்மளோட பிள்ளை பெருமானார் சொல்றார். ஏன்னா அவர் சொல்லலாம், தாயை பத்தி மகன் சொல்லலாம், தப்பு கிடையாது இல்ல. அதனால அவருதான் அதை சொல்றார். அப்ப அந்த மாதிரி ஒரு எங்க திரும்பினாலும் சமணர், எங்க திரும்பினாலும் பாயும் பீலியும் தடுக்கும் மேனி குடையுமா இப்படியே இருக்குது. அப்ப அவங்க 2 பேரை தவிர யாருமே இல்ல. இப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல அவங்க யோசிக்கிறாங்க, இது இப்படியே போனா நாட்டு ஒரு நாட்டுல ஒருத்தர் கூட முக்தி அடைய மாட்டாங்களே அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, வளவர்கோன் மகளார் தென்னவர் கொச்சவன் தேவியாரும் குலச்சிறையாரும் ஏவ பொற்கள் பணியும் அம்மா என்ன பண்றாங்க, ஏவுறாங்க. என்ன பண்றாங்க, நம்மளோட மந்திரியாரும் நம்ம அம்மாவும் என்ன பண்றாங்க, இப்போ மறைக்காட்டுல நம்ம சாமி வந்திருக்காங்களா, அவங்கள இங்க நாட்டுக்கு அழைச்சாதான் நம்மளோட நாடு உய்தி அடையும். பதியும் என்னோட பதியும், பதினா இடம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பதினா கணவர்னு ஒரு அர்த்தம். இப்ப கணவர் உய்தி அடையணும், நம்மளோட நாடு உய்தி அடையணும், ஒரே வழி என்னதுன்னா ஞானசம்பந்தர் வந்தாதான் அப்படின்றத என்ன பண்றாங்க, அறிவுடை மாந்தர்கள் சிலர்கிட்ட சொல்லி விடுறாங்க. ஏன் அறிவுடை மாந்தர்கள்னாக்கா, அவங்கதான் இந்த சரியான விதத்துல சொல்லுவாங்க இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, அம்மா சொல்லி விடுறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, நம்மளோட மறைக்காட்டுக்கு வராங்க. மறைக்காட்டுக்கு அங்க இருக்க வாசல்ல இருக்க அடியார்கிட்ட இந்த மாதிரி நாங்க மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறை நாயனாரும் ஏவப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே உள்ள போய் நம்ம பிள்ளை பெருமானார்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அங்க இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, அனுப்பினாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே அவளை பெருமானாரும் பொறுவிலா அருள்மன் கூற அகம் மலர்ந்த உடனே சந்தோஷப்படுறாங்க. அவர்கள் தம்மை அழைப்பு அணுகிலே உள்ள அப்படின்னுறாங்க. உடனே அவங்க எல்லாரும் சுவாமியை வணங்கிட்டு நல்தவ மாந்தர் கூவ தகவுடை மாந்தர் புக்கு தலையினாலும் வணங்கி நின்றார் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி நிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்கள பார்த்து நம்மளோட பிள்ளை பெருமானார் கேக்குறாங்க,
மண்டலம் குழலையாராம் மானியார் தமக்கும் மான குன்றென நின்ற மெய்மை குலச்சரியார் தமக்கும் அன்றுதான் வினவக் கூறி நற்பதம் போற்றுவார்கள். கன்னிநாடு அமனதம் அவங்க சொல்றாங்க, அமணர்களோட கட்டழிந்து அவங்களோட கஸ்டடியில போயிட்டு இங்க வந்து மன்னன் வந்து அவங்களோட கைப்பாவே ஆயிட்டார். அதனால அந்த மாதேவியும் நம்மளோட குலச்சரி நாயனாரும் உங்களுக்கு இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லி சொன்னாங்க அப்படின்ற சொல்றாங்க. அப்புறம் இப்படி எல்லாம் விண்ணப்பம் பண்றாங்க. உடனே ஏறுவேத்த சிவபெருமான் தொண்டர் எல்லாம் நன்று நம்மை ஆளுடைய நாதன் பால் நன்னாத எண்ணில் அமன் குண்டர் தம்மை வென்று அருளி எதுக்கு போறாங்க? வென்று அருளி. அவங்களை அழிக்கணும்னு போகவே கிடையாது. முக்கியமான இடம் இது. வென்று அருளி அவங்கள வாதத்துல வெல்லணும். வேதனும் நெறிய ஆக்கி இப்ப என்ன பண்ற? சைவ நெறிய தழைக்க வைக்கணும். வெந்நீர் வேந்தனுக்கு விடுவித்து வேந்தனை திறமையில் அணிவிக்கணும். ஏன்னா மன்னனிட்டா மக்கள் எல்லாம் வழிக்கு வந்துருவாங்க. அங்கு நின்ற செயல் சிவனடியார் செயலே. இப்ப என்ன செயல் நடக்குது? சமணர்கள் செயல் நடக்குது. அதனால அடியார் செயலே ஆக இருக்கணும் அப்படின்னு 4 காரணங்களுக்காக போகணும்ன்றத நம்ம பிள்ளை பெருமானார் முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு மற்றவருக்கு அருள் புரிந்து அந்த வந்தாங்களே அவங்களுக்கு அருள் புரிந்து இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரும் வாக்கீச முனிவர் கூட சென்று நம்ம பிள்ளை பெருமானாரும் அப்ப எங்க போறாங்க? அவங்க பெருமானாரும் எங்க சுவாமி கிட்ட மறைக்காட்டுக்கு போறாங்க. மறைக்காட்டுக்கு போய் சுவாமி எல்லாம் வணங்கிட்டு வெளியில வந்துட்டு அந்த கோபுரத்து வெளியில வந்து சொல்ல உள்ள எதுவும் பேசக்கூடாது இல்லைங்களா? நம்மளா எது வேணா கசகசன்னு பேசிட்டே இருக்கிறதுக்கு பிள்ளை பெருமானாரும் அப்ப சுவாமி எம்மாச்சே அவங்களா பேசுவாங்க? ஈசன் சொல்ல தவிர வேற எதுவும் கேட்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அதனால கோபுரத்துக்கு வெளியில வந்துட்டு பிள்ளைசாமி சொல்றாங்க அப்பா சுவாமி கிட்ட, இந்த மாதிரி பாண்டிமா தேவியாரும் அமைச்சரும் வந்து அங்க சமணம் தழைத்தவங்கதான், அதனால என்ன வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் போலான் இருக்கேன்னு சொன்னாரு. சொன்ன உடனே அப்ப சுவாமி வருத்தப்பட்டுட்டாங்க. பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கு ஒரு அவதியில உங்களுக்கு தெரியாத அந்த சமணர்களை பத்தி 2 விஷயம் தெரியும் அப்ப சுவாமிக்கு. சமணர்களை பத்தியும் தெரியும், நம்ம ஞான சம்பந்தரோட அருளை பத்தியும் தெரியும். இருந்தாலும் அதை ஏன் மறைப்பதுனாக்கா அவங்களுக்கு புள்ளன்ற எண்ணம் தான் வருது இல்லையா? அதனால பிள்ளாய் அந்த அமன் கையர் வஞ்சனைக்கு ஒரு வாதமா செய்தாங்கன்னா பயப்பட மாட்டாங்க நம்ம அப்பசாமி. அவங்க வஞ்சனை பண்ணுவாங்களே, அதனால குழந்தைய எப்படி அனுப்புறதுன்னு பயப்படுறாங்க. அதோட இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு கோளும் தானே அவங்க அந்த அர்த்த சாஸ்திரத்துல சிறந்தவங்களா இருந்தாங்க அப்ப என்ன சொல்றாங்க, கோளும் கிரகங்கள்லாம் சரியா இல்லாம இருக்கு, அதனால நான் அனுப்பல, நான் உடன்படல அப்படின்றாங்க. அப்பதான் ஒண்ணு சொல்றாங்க, சூப்பரான வார்த்தை, பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுதன. ஒருத்தர் நம்ம வீட்டுல வாசல்ல எழுதி ஒட்டி வச்சுக்கணும், இதை பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது. பெருமானார வணங்குறவுக்கும் ஏதாவது கஷ்டம் வருமா? இதையத்தான் நம்மளோட நம்ம தெய்வ செக்கிழ பெருமானார் நகர சிறப்புல சொல்லுவார், ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினித்தான் வரத்தான் அஞ்சுன்னு சொல்லுவார். இதைதான் அங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது என பகர்ந்து பரம செய்ய விரைமலர் தாள் பொற்றி புகழவேந்தர் வேயிரு தோழியை எடுத்து வியம்பினாரே அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து கஷ்டங்கள் வருமோ அத்தனையும் சொல்லி இது எல்லாமே நம்ம வந்து பெருமானார வணங்கினாக்கா நமக்கு வராது அப்படின்றாங்க. இதுல நிறைய விஷயம் வந்துட்டு இந்த வேயிரு தோழி பங்கன் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்த படிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் நம்ம மனசுல நினைச்சுக்கணும். என்னன்னா 2ஆம் திருமுறையில 85வது பதிகம் கோளறு பதிகம்னு சொல்றது இது. ரொம்ப அற்புதமா அந்த கோபுர வாசல்ல அந்த இப்ப போனீங்கன்னாக்கா அந்த கதவு திறந்த மாதிரியே 2 பக்கம் பிள்ளை பெருமானா அப்ப சுவாமி இருக்கிற இடம் இருக்கும். ஆஹா, அந்த இடத்துல போய் நின்று அந்த இடம் அற்புத இடம், அற்புதங்க. மறைக்காடு கதவு திறக்க பாடினது அங்கதான், மூட பாடினது அங்கதான், வேயிறு தோழி 3 அற்புத பாடல்கள் அருள் பெற்ற இடம் அந்த இடம், அந்த முன் வாசல். அழகான இடம். இப்ப நினைச்சாலும் அப்படியே புல்லரிக்குது. அந்த வேயிறு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரை திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து உளமே புகுந்த அதனால் அதை விட்டுறோம் நம்ம. சாமிய மனசுல நினைச்சாரு, அவரை மனசுல நினைச்சதுனால யாரு எந்த கோள்களாலையும் எனக்கு எந்த இதுவும் இல்ல, 9ஓட 1ஓட 7 18 இதெல்லாம் நாள்கள்லாம் ஒண்ணும் பண்ணாது. அந்த எல்லா இடத்துலயும் என்ன சொல்ற, உளமே புகுந்தாதுனா என் மனசுல சுவாமி இருக்கிறதால அதனால இதெல்லாம். இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா ஒண்ணுமே சாமிய எல்லாத்தையும் நவகிரகங்களையும் வணங்கிக்கிறது, எல்லா இடத்துலயும் போய்க்கிறது. சும்மா இந்த பாடினாக்கா எனக்கு கிரக தோஷம் போகணும் அது போகணும்னாக்கா எப்படி? அதுல ஒரு கண்டிஷன்னாக்கா என்ன பண்ணணும்,
தீர்த்தம் ஆடிட்டு போயிட்டு நீங்க கோயில வளம் வாங்கிட்டு வானாக்கா அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அந்த கோயில மட்டும் தான் வளம் வருவேன்னாக்கா என்ன அர்த்தம்? அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதனாலதான் உளமே புகுந்த அதனால் முதல்ல சாமியை உள்ளத்துல கொண்டு வரணும். கொண்டு வர சொல்லிட்டு இந்த பாட்டை பதிச்சா கண்டிப்பா நமக்கு எந்த கிரகத்தாலையும் எந்த இடத்தாலையும் நம்மளுக்கு எந்த தூங்குறது, யாத்திரை, நித்திரை, அப்புறம் கிரகங்கள், தேவர்கள், மற்ற பேய் பிசாசுன்னு சொல்றோம், இது மாதிரி எதுலாலும் நம்மளுக்கு எந்தவித தீங்கும் நீங்காது. அப்படி இது ஆணை நமதே அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிட்டு பாடிய பதிகத்துல இதுவும் ஒன்று. இந்த 2ஆம் திருமுறையில 85வது பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரும் நல்ல ஆசரம்னா குற்றமும் இதால நெருக்கக்கூடிய குற்றம் போகும். அதோட இல்லாம நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவங்க எல்லாரும் நல்லதுதான் நடக்குமே. நம்மளோட குற்றமும் போகும், அவங்களால நல்லதுதான், அவங்களும் நம்மள வாழ்த்தி வணங்கிதான் வழிவிடுவாங்க, நம்மளோட செயலுக்கு துணைதான் இருப்பாங்களே விட நமக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. இது அப்ப சுவாமி கிட்ட பாடுறாங்க. இந்த 10வது பாடல் மிக முக்கியமான பாடல். கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கி குணமாய வேட விகிதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவாதில் அழிவிக்கும் மன்னர் திருநீர செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்றாங்க. முன்னாடி பின்னாடி நடக்க பார்த்த முன்னாடியே சொல்லிட்டாங்க, புத்தனோடு அவனை வாதில் அழிவிக்கும். இவங்களை வாதில வேண்டாது, அவங்களை அழிக்கணும்ன்றது நம்ம சாமியோட நோக்கம் கிடையாது. அது 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 முறையும் இல்ல. அவங்களேதான் கழுவுல ஏறுறாங்க. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம் விரைவா. அப்ப இங்க இருந்து புறப்படும் போது என்னது, திருநீற்று செம்மை திடத்தை நிரூபிக்கிறதுக்கு தான் போறாங்க. அதான் அழிவிக்கும் அண்ணல் சுவாமியோட திருநீற்று நெறி நடக்கணும், அதையும் நான் செய்யணும் போல அண்ணல் திருநீற்று நடக்கணும்ன்றதுக்காக தான் போறாங்க. அத்தகன் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள். அந்த இந்த ஞான முனிவனாகிய பெருமானார் பாடக்கூடிய இந்த இதுவும் அடியார் நாளொரு கோளும் நாளும் அடியார நலியாத வண்ணம் முறை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வன் ஆணை நமதே அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க நம்மளோட பிள்ளை பெருமானார். இது பாடின உடனே அப்பசாமிக்கு ஒரு வாரம் மனசுல அப்படியானா நானும் தான் வருவேன் அப்படி எப்ப அவரு நானும் தான் வருவேன்றாரு, அதே மாதிரி நானும் தான் வருவேன்றார். அப்ப சொல்றாரு அழைப்பு 2 காரணங்களுக்காக. ஏன் இவ்வளவு நாள் நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், திருவிழிமலையில இருந்து மறைக்காடு வரைக்கும் 2 பேரும் இணைந்துதானே பயணம் பண்ணாங்க, மறைக்காட்டுல கூட அற்புதம் பண்ணாங்களே, கதை ஒருத்தர் திறந்தாங்க ஒருத்தர் அடைத்தாங்க இல்லையா அப்படின்னாக்கா, இது நம்ம நாடு, நம்ம சோழ நாடு. இப்ப சமணம் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒருத்தருக்கு அழைப்பு இருக்கும்போது 2 பேர் போறது மரியாதை இல்லை. இன்னொன்னு என்னன்னாக்கா, நாயனோட அந்த ஒரு சமணர்களை அழிக்கிறதுக்கு 2 நாயன்மார்கள் வந்தாங்கன்றது நமக்கு அவ்வளவு புகழ் இல்லையே, இழுக்குதானே. அதனால என்ன சொல்றாங்க, அப்ப நீர் புனல் நாட்டில் இருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன சொன்னாங்க, அப்பர் நீர் புனல், நல்லா கவனிங்க, அவங்க என்ன சொல்றாங்க, வார்த்தை அவங்க சொல்றாங்க, அப்பர் நீர் புனல் நாட்டில் இருப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம பிள்ளை பெருமானார் அப்புறம் ஒரு வாரம் பிரிய முடியாம பிரிந்து அவங்க 2 பேரும் அப்படி ஒரு மாதிரி பிரிந்து போறாங்க. சிறபுறத்து பிள்ளையார் அருளி செய்த திருப்பதிகம் கேட்டதற்பின் திருந்து நாவுக்கரசும் அதற்கு உடன்பாடு செய்து அதுக்கப்புறம் சுவாமியோட தாமும் அவர் முன்னே எழுந்தருள் நானும் வரே அப்படின்னு கிளம்புறார். புறமெரித்தார் திருமகனார் அப்பர் இந்த புனல் நாட்டில் எழுந்தருள் இருப்பீர் என்று கரமலம் குவித்திரஞ்ச தவிர்ப்ப மாக்கின் காவலரும் தொழுது அரிதான் கருத்தில் நின்றார். அவருக்கு உடன்பாடு எல்லாம் இருந்தாலும் கை குவித்து வணங்கிட்டார் அப்ப சுவாமி பிள்ளை பெருமானார். அதனால ஒரு பாரி சரின்னு ஒத்துக்கிறாங்க.
வேதம் வளர்க்க எதுக்கு போறாங்க? வேதத்தை வளர்க்கவும் சைவத்தை விளக்குவதற்கும் வேத வளர்த்து அருமனையை மீண்டும் வந்து திரும்பவும் சாமி கிட்ட உத்தரவு வாங்குறாங்க. புக்கு பாதமுறை பணிந்தெழுந்து பாடி பரசி அருள் பெற்று விடை கொண்டு போந்து சாமி விடை கொடுத்துட்டார். போந்து மாதவத்து வாக்கீசர் மறாத மன்னம் வணங்கி அருள் செய்து விடை கொடுத்து அவரை ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி விடை கொடுத்து மண்ணும் காதலினால் அருமை வேற கலந்து நீங்கி எப்படி அவங்க ஒன்னா இருந்தாங்க, எப்படி அவங்களோட உத்தரவிட்டு பிரிஞ்சு இருக்க முடியும்? தெரியவே இல்லை. இந்த நினைக்கும் போது மனசெல்லாம் பதறது. அவங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த அறிமுறை கலந்து நீங்கி அன்பினால கலந்துட்டாங்க. நீங்கிறது நம்ம அப்ப சுவாமிதான் சொல்லுவாங்க திருவையாறு. கலித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற பக்தர் தம்மை கோதில் செய்தன் தெளித்து சுவை அமுதோட்டு பெருஞ்செல்வனாக்கும் ஐயாரன் அரித்தலைமையினர். அந்த கலித்து கலந்ததோர் காதல் கசிவோடு. அப்ப அந்த கலித்து கலந்ததுக்கு அப்புறம் பிரிவுன்றது ஒண்ணு இருக்கான்னு அது கிடையாது. ஆனா உடம்பால பிரிகிறாங்க, மனதால இல்ல. திருநாவுக்கரசரும் அங்கு இருந்தார். இப்பால் திருஞான சம்பந்த சேழையர் முத்தின் பெருநாம சிவிகை மீது ஏறி பெற்றம் உயர்த்தவத்தால் சென்னி மேல் பேணும் உள்ளத்து ஒரு நாமத்து அஞ்செழுத்தும் ஓதி. அப்ப அஞ்செழுத்த ஓதி வெண்ணீற்று ஒளிவிலங்கம் திருமேனி தொழுதார். நெஞ்சில் வருநாமத்து அன்பருகம் கடலாம் என மாதவர் ஆர்ப்பொழி ஒளி வையம் நிறைந்தது அன்றேன்னு நம்மளோட பெருமானார் இந்த இதுக்கு மதுரை எம்பதிக்கு புறப்படுறாங்க. மதுரை எம்பதிக்கு எப்படி போறாங்க, எப்படி வந்து நம்ம குலச்சிறை நாயனார் வரவேற்கிறார், எப்படி வந்துட்டு அவங்க வந்து சமணத்தை நிறுவனாங்க, இதெல்லாம் நம்ம வந்து மீண்டும் வந்து அடுத்த வகுப்புல தொடர்ந்து சிந்திக்கலாம். நம்ம இந்த அளவுல இன்றைக்கு வகுப்பை நிறைவுபடுத்துறோம். இன்னைக்கு நான் வெயிட் பண்றேன். உங்களுக்கு எந்த இடங்கள்ல சந்தேகங்கள் இருந்தாலும் நல்லா கேட்கலாம். திரும்பவும் வந்து நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஏன்னா எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு விளங்க நான் சொன்னேன்னு தெரியல. இந்த புத்தகத்தோட அந்த புத்தகத்தோட நான் போட்டு பாடப்படுத்திட்டேன். அதனால உங்களுக்கு என்னவும் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேட்டு தெளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நம்மளோட அப்பர் பெருமானாரும் பிள்ளை பெருமானாரும் மறைக்காட்டு மணால பெருமானாரும் நம்ம யாழைப்படுத்த முடியாம மறைக்காட்டு மணால பெருமானாரையும் நம்மளோட தெய்வ செக்கழ பெருமான் திருவடிகளையும் வணங்கி நிறைவுபடுத்துறோம். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். நீங்க சொன்னதும் புக்கு பக்கத்துல தான் வச்சிருந்தோம். ஏன்னா நீங்க முதலே சொல்லிட்டீங்க இல்லையா, 5ஆம் திருமுறை திருநாவுக்கரசு பெருமானுடைய பதியத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னீங்க. அதையே எடுத்து வச்சுதான் உட்காந்துருந்தோம். இருந்தாலும் நீங்க சொல்ல சொல்ல அந்த பாடெல்லாம் எடுக்க கொஞ்சம் டைம் ஆயிப்போச்சுதான். ஏன்னா ஒவ்வொரு புக்ல வந்து தலைப்பு கொடுத்திருப்பாங்க, அந்த மொத்தத்திலோட பதியத்தையும் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த 5ஆம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க எல்லாத்தையும் ஒரு சின்ன விண்ணப்பம் வந்து இப்ப இதே இந்த 4 புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு இந்த பகுதிகளை நீங்க திருப்பி அவங்க யூடியூப்ல போட்டும் போது திரும்பவும் வந்து ஒரு தடவை கேட்டீங்கன்னா நம்மளோட உழைப்புக்கு அந்த பலன் இருக்கும். தெளிவா வேணும்னாக்கா எங்களோட நீலகண்டா சேனல்ல இன்னும் வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி விளக்கம் இருக்கும். அதை ஆனா கொஞ்சம் பெருசா ஒரு 3 எபிசோட 2 எபிசோட இருக்கு. அது மேல நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதை கூட கேட்டு தெளிவு பெற்றுக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள். சரிங்க சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பு. பாடம் கொஞ்சம் நாழி ஆயிடுது. ஏன்னா நீங்க டைம் கொடுக்குறீங்கன்னா இருந்தாலும் எடுக்க கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையான ஒரு கருத்து தான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா முதல்ல சொன்னீங்க இல்லையா, திருநீலகண்டன்னா விஷத்தை முழுங்கிட்டு அவர் வந்து அது நமக்கு அமிர்தம், அது நம்ம தெரியாம அது விஷம் நினைச்சிட்டு இது வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது அந்த ஆந்திரா மாநிலத்துல தான் அந்த கோயில சுருட்டுப்பள்ளி அப்படிதான் சொல்றாங்க. சுருட்டுப்பள்ளி சாமி பெருமாள் வந்து அம்பாள் மடியில படுத்திருப்பாரு இல்லையா, அதுல அந்த கோயில்ல அவர் விஷத்தை அருந்திட்டு அவர் மயக்க நிலையில வந்து அதனால அம்மா மடியில படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் விளக்கம் சொல்றாங்க. ஆனா போனா அந்த இதுல ஆனா அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அழகா ஒரு தத்துவார்த்தமா நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அருமை. தெரிஞ்சிருந்தா கூட ஒருத்தர் சொல்லக்கூடதான் மற்ற அடியார் கேட்பாங்க. எப்பவுமே நம்ம சொன்னாங்க இவனுக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க அடியனெல்லாம். ஆனா நீங்க சொல்லக்குள்ள அது ஒரு விஷயம் தெரியுது பாரு, மற்றவங்களும் அது புரிந்துப்பாங்க இல்லையா. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்தை எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொரு தளத்துக்கும் போக கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச திருவாய்மூர் பதிகத்துலதான் அழகா விளக்கம். ஒவ்வொரு பாடலையும் ரொம்ப சிறப்பா அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இருவரும் சேர்ந்து அந்த திருவாய்மூர்ல அந்த பதியம் ரொம்ப சிறப்பான ஒரு தலம் இருந்தாலும் அந்த தளத்துல நேரடியா எங்களை எல்லாம் அழைச்சின்னு போய் ரொம்ப விளக்கமா அழகா எடுத்து அந்த பாடெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடியனுக்கு நீங்க சொல்றீங்கதான் அந்த திருநீலகண்டத்துல இருக்கு, ஒவ்வொரு பதிகத்திலே போய் விளக்கம் நல்லா கேட்கலாம். ஒவ்வொரு பாடலையும் விளக்கம் இருக்கு. நீங்க வந்து வரிக்கு வரி இருக்கு, போய் நம்ம
தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா அடியன் வந்து ஒரு முறை 2 முறை கேட்க முடியுது, அடுத்தபடி கேட்க முடியல. அடியனுக்கு இப்ப என்னுடைய தவக்குறவு தான். ஏன்னா நிறைய நிகழ்ச்சியில இருக்கிறதுனால என்னால கேட்க முடியுது. இனிமேட்டு நான் தொடர்ச்சியா அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேம்மா. நல்லா இருந்தது. திருஞான இவரும் காழி பிள்ளையாரும் திருநாவுக்கரசரும் அந்த ஒவ்வொரு திருமறை காடலை எப்படி பாடல் புனைந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கம்மா. ஏமா எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, ஏன் திருநாவுக்கரசுக்கு மட்டும் 11வது பாடலுக்கு மட்டும் தான் திறந்தாரு, ஐயாவுக்கு மட்டும் ஏன் ஒரு பாடலே திறந்துட்டாரு அப்படின்ட்டு விளக்கம் கேட்கிறாங்க. நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் அவர் பாடக்குள்ள அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு காரணம் நேத்தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். பெரிய புராணத்துல வந்து திருநாவுக்கரசு புராணம் தான் படிச்சுட்டு இருக்கோம். அது விளக்கம் வந்து அடியல் சொன்ன அந்த நீங்க ஒரு முறை சொல்லுங்கம்மா அந்த விளக்கத்தை. ரெண்டு காரணம். அதாவது தெய்வ சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, பயன் துய்ப்பான்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. பயன் துய்ப்பான்னாக்கா, இப்போ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அந்த ஒரு பெல் அடிச்சா உடனே கேட்காது இல்லைங்களா? இல்ல நம்ம இப்ப சாப்பிடறத விடுங்களேன், டிவி பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுல இன்ட்ரெஸ்டா இருந்தோம்னாக்கா பெல், ஐயோ கூப்பிட்டீங்களா, கேட்கவே இல்லையே, பெல் அடிச்சதா கேட்கவே இல்லையன்றோம். ஏன் அந்த காது வேலைதான் பாக்குது, ஆனாலும் என்ன பண்றோம், அந்த ஆர்வம் அதுல இருக்கிறதால இல்ல. அது மாதிரி பயன் துய்ப்பான்னா பயன் எது, சாமிக்கு என்ன பயன்னா அம்பிகையோட இந்த குரலை எடுக்கிறார். அது அப்ப சுவாமியோட பாட்டு, ஒரே ஒரு பாட்டு பாடினார், குற்றாயினவாறு. அதுக்கே சுவாமி வந்து திருநாவுக்கரசன்னு பட்டத்தை கொடுத்தாருன்னா அப்ப அவரோட பாடல் எவ்வளவு உயர்வு இருக்கும், எவ்வளவு சுவாமிக்கு பிடிக்கும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த பாடலை கேட்டு கொஞ்சம் மயங்கிட்டாரு. அதனாலதான் பயன் துய்ப்பான்ற வார்த்தை இது நான் சொல்லல, நம்ம தெய்வ சேக்கிழ பெருமானாரே சொல்றாங்க, பயன் துய்ப்பான் அப்படின்னு சொல்ற வார்த்தை ஒரு வரி இருக்கு. அதுதான் வந்து நேரம் ஆக்கினதுக்கு இது. இன்னொரு ஆதீனம் ஒரு விளையாட்டா ஒரு விஷயம் சொன்னதா சொல்லுவாங்க. என்னன்னா, சுவாமி 2 பேருக்கும், ஒரு அப்ப சுவாமிக்கும் பிள்ளை பெருமானாருக்கும் ஒரே மாதிரிதான் அருள் பண்ணணும். அதனால வந்து முதல் பாட்டு 1ல இருந்து 10 வரைக்கும் மூடிட்டு தானே, கதவு மூடி இருந்து தானே உள்ள இருந்தாங்கன்னு சுவாமி கேட்டாரு. அதனால முதல் பாட்டே கதவு மூடிக்கிட்டு மீதி 10 பாட்டையும் வந்து ஞானசம்பந்தரோட 10 பாட்டையும் கதவு மூடிட்டு இருந்து கேட்டாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. அது அது ஆதீனம் சொன்னதா சொல்றாங்க. அது ஒரு செய்தி இருக்கு. பட் அதை நம்ம ரொம்ப விவரிச்சுக்க போக வேண்டாம். ஆனா முக்கியமான காரணம் பயன் துய்க்கிறது தான். அந்த பாட்டோட இனிமைய நினைச்சுக்கிட்டு இருந்ததால சுவாமி லேட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். இதுதான் முக்கியமான காரணம். ஆமா, நீங்க சொல்றது இப்ப விளக்கம் புரியுது. ஏன்னா ஒரு டிவில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தா அப்படியே அதே துயிச்சிருக்கோம் இல்லையா, அதுலயே. அப்ப பெருமாள் வந்து அந்த பாட்டையே கேட்டு மெய் மறந்துட்டாரு. வந்து யாழைப்படுத்த முடியும்னு போது அம்மாவோட குரலை எடுக்கிறார். அப்ப அந்த குரல் மேல குரலை நினைத்து என்று ஒரு நாள் அம்மா பாடு தலைகளெல்லாம் வளரணும் உண்மை பாடுன்ற மாதிரி அம்மா அடிக்கடி பாடுவாங்க போல, அந்த பாட்டை நினைத்து அவர் கொஞ்சம் நேரம் ஆயிடுது, அவ்வளவுதான். சிறப்பு எளிமையான ஒரு விளக்கம், நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. அப்ப மெய்மறந்து அந்த பாடலே கேட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துதான் அந்த கதவை சாமி இறக்கம் பண்றீங்கன்னு, அச்சோ நம்ம இந்த வேலையை செய்யணுமே, நமக்கு சாமி இருந்துட்டோமே உளுந்தங்கெட்டன்னு வந்து திறக்கிற மாதிரி சுவாமி திறந்துடுறாரு. சிறப்பு, நல்ல அருமையான விளக்கமா. அந்த மாதிரி இப்ப வந்து காழி பிள்ளையார் வந்து மதுரைக்கு கிளம்புற பாண்டி நாட்டுக்கு 268வது பாடல் நம்மளோட அப்பர் பெருமானோட புராணத்துல தொடரின் 1538. தொடரின் 1538. அடியார்லாம் எடுத்து வச்சுக்கோங்கம்மா. 268 1538 அப்பர் பெருமானுடைய அந்த பதிகத்தை எடுத்து வச்சுங்க. பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா ஒரு விளக்கம் தெரியும். உள்நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்து அருள, அதாவது உண்மையான அன்போட பிள்ளை பெருமானார் வந்து நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்ல, அதனாலே பண்ணின் நேரும் மொழியால் என்று எடுத்து பாட. அப்ப பண்ணின் நேரும் மொழியால்னு நான் அப்ப சுவாமி எடுத்து பாட பயன் துய்ப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. பயன் துய்ப்பான், பாட்டோட பயன் யாரு துய்க்கிறா, சுவாமி துய்ச்சாராமா. பயன் துய்ப்பான் தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்க்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு திருக்கடைக்காப்பு எண்ணீர், அதுக்கப்புறம் திரைக்கடை, அது அவரு இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே 10 பாட்டு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் எண்ணீர் இறக்கம் ஒன்றிலேன்னு 11வது பாட்டை பாடி இறைஞ்சினோன்னு வேதவனத்தின் மெய்ப்பொருள் அருளால் விளங்கும். அப்பதான் சுவாமிக்கு ஞாபகம் வந்து உளுந்தங்கேட்டன்னு திறந்துட்டார். அருளால் விளங்கும் மணிக்கதமும் காதல் அன்பு முன்பு திருக்காப்பு நீங்க கலைமொழிக்கு நாத ஞான முனிவருடன் தொழுது விழுந்தார் அப்படின்னு வருது. நீங்க இது அந்த பயன் துய்ப்பான்ற வார்த்தை அங்க கொடுக்குற, அதுதான் பதில்.
அது எந்த இடத்துல அந்த வரி வருது நீங்க சொல்றது? 1539மா 1538 நம்ம இதுல 33க்கா, எங்க புக்ல 33. அதான் நான் சொல்ற புத்தகத்துக்கு ஏத்த 1-2 பாடல் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். உள்நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்துன்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகம். உள்நீர்மையினால் பிள்ளையார் உரை செய்து அருள அதனாலே பண்ணின் நேரும் மொழியால் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான் தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்க்க திருக்கடைக்காப்பு எண்ணீர் இரக்கம் ஒன்றிலீர் என்று பாடி இறஞ்சுதலும் ஏதவனத்தை மேற்கொள்ளலாம் விலங்கு மதிக்காப்பு திறந்தது அப்படின்றவர். புரியுதுங்களா? அந்த பயன் துய்ப்பான்ற வார்த்தை இருக்குங்களா? இருக்குமா இருக்குமா கடைசியில அதுதான் பதில். அதுதான் பதில். பதில் அதுதான். பண்ணினெரு மொழியால் என்றெடுத்து பாட பயன் துய்ப்பான் எடுத்து பாட பயன் துய்ப்பான். பாடவோட நிறுத்திக்கோங்க. இவன் அப்ப சுவாமி பாடினாங்க. பயன் தூக்கிறவாரு தென்னீர் அணிந்தார். சாமி தான் பயன் தூய்த்தாரு. அந்த பாட்டோட பயனை அனுபவிச்சது யாரு? சாமி தான் உள்ள இருந்து கேட்டுட்டு இருந்தார். அதனால பயன் துய்ப்பான் தென்னீர் அணிந்தார். திருக்காப்பு அந்த பயன் துய்த்ததால அவர் திருக்கடை காப்பு. நீங்க லேட் ஆயிடுச்சு, என்னம்மா கதவு லேட்டா திறந்த, டேய் சாப்பிட்டுட்டு இருந்தடா கைய கழுவிட்டு வந்து திறந்தல அப்படின்றோம் இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுத்து வச்சுக்கோங்க. நீங்க திருக்கடை காப்பு அது அந்த லேட் ஆனதுக்குள்ள இவர் என்ன பண்ணிட்டாரு? கடைக்காப்புல இறக்கம் ஒன்றில்லைன்னு பாடிட்டார். புரிஞ்சுதுங்களா? சிறப்பு சிறப்பு, நல்லா புரிஞ்சுது நல்லா புரிஞ்சுது. ஏன்னா அடுத்தவங்க சொல்லக்குள்ள நம்ம அது விளக்கம் சொல்லணும் இல்ல. நாளைக்கு அம்மா கண்டிப்பா இன்னைக்கு இதான் சொன்னேன். அது ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றேன். நீங்க எத்தனை பேர் கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி மதுரைக்கு பாண்டி நாட்டுக்கு கிளம்புறாங்க. அது என்னத்துக்கு காரணத்துக்கு கிளம்புறாங்கன்னா வேத நெறி தரை தோங்கணும். அது விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. வேத நெறி தழை தோங்கணும். மொத்தம் 4 காரணங்களுக்காக கிளம்புறாங்க. 4 காரணம். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஞானசம்பந்தர் மேல குற்றம் சொல்றதே எல்லாரும் என்ன 8000 சமணர்களை கழுவை ஏத்திட்டாங்கன்னு. அது புராணம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது இந்த பாட்டை திரும்பி நான் வந்து விவரித்து சொல்றேன். அத புராணத்தோட சேர்ந்து அதை சொல்றேன். சிறப்பு சிறப்புமா. அதாவது 4 காரணம். உலகம் உயிர்மாறு சைவமான சைவ நெறிய அதனால ஒரு பயன் நல்வழி பயன் அது ஒண்ணு வருது இல்லையா? மொத்தம் 4 காரணம். அதே மாதிரி தேவாரத்துல ஆதாரம் பார்த்தா கொத்தார் குழலியோட அந்த இதுல திறனேற்று அண்ணல் திறனேற்று செம்மைத்திடமே அப்படின்னு சொல்றாரு. அதை நிறுவனத்துக்கு தான் போறாங்கன்றத அத சொல்றாங்க. சுவாமியோட திருநேற்றோட பெருமைய அதனாலதான் மந்திரமாவது பாடிதான் வெப்பு நோய் நிக்கிறாங்க இல்லைங்களா? அதனால அந்த அந்த பாடலே முன்னாடியே சொல்லிட்டாங்க. சரி சரி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்றி அம்மா. இப்ப வாழ்த்து பாடல் மட்டும் பாடி முடிச்சுட்டு நம்ம அடியார்களுடைய சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யலாம். நல்லா கேளுங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருந்தாலும் இருந்து பதில் சொல்லிட்டு போறேன். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை போர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அடியார் எல்லாருமே பொறுமையா காத்து ஒவ்வொருவங்களும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. நீங்க என்ன அனுபவிச்சீங்க, இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதையும் விளக்கத்தையும் ஒவ்வொரு அடியார்கள் பேச வாய்ப்பு உண்டு. அதனால எல்லா அடியார்களும் ஒவ்வொருத்தங்களா கை தூக்கி நீங்க பேசலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா நான் யூடியூப்ல கேட்டுக்கிறவா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. இன்னொரு நீங்க திருநாவுக்கு புராணம் 2 புக்கு எடுக்கும்போது கொஞ்சம் தவறிட்டேன். நான் கேட்கிறேன். சரி, சிறப்பு சிறப்பு. காஞ்சனாமா பேசலாமே. காஞ்சனாமா. சிவாய நமங்கம்மா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடியும் பணிகிறேன்மா. மானமொழி மைகளா. சிவாய நம்ம அம்மா. சிவா சிறப்புமா. நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்ல வார்த்தையே இல்ல.
அற்புதம், அற்புதம், அற்புதம். நீங்க கேட்ட அனைவருக்கும் இன்று ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். கடைசியா சொன்னதான் ரொம்ப மனசுல ஆழமா ஐயா அடியான் கொஞ்சம் உள்ள வர லேட் ஆயிடுச்சுங்கம்மா. இருந்தாலும் அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பர் வந்து 10 பாட்டு பாடினாதான் கதவு திறந்தது. அப்ப நம்ம இப்ப இவரு காளிப்பிள்ளையார் வந்து ஒரு பாட்டுக்கு முடிச்சு அதுக்கு எல்லாமே எப்படி எப்படியோ சொன்னாங்க. ஆனாலும் இந்த இதுதான் உண்மை அப்படின்னு அடையாளம் கேட்டு கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா நீங்க சொன்ன முறை அவ்வளவு அழகா இருந்தது. நாங்க டிவி கேட்டிருந்தா ஒன்று போயிடுறோம். யாராவது ஒரு கிட்ட அதாவது சாதாரண ஒரு நியாயம் பேசிட்டு இருந்தா கூட சொந்த பந்தத்தோட யார் கூப்பிட்டாலும் காது கேட்காது. அந்த மாதிரி சாமி அந்த அப்பரோட பாட்டுல அந்த கூட்டுறாயினவாரு அதுல அப்படியே ஒன்றி போயிட்டாருன்னு அப்ப மனம் அப்படியே மெய் சிரிக்குதுங்கம்மா. அவர் பாட்டு அந்த பாட்டு பாடுதான் அவருக்கு அந்த சூளை நோயும் தீர்ந்தது. அதுல இருந்து அவங்க இந்த உழவாரத்துக்கே வந்தாங்க. நாங்க அப்ப உழவார பணிக்கு போகுமா பெருமான் நம்மளுக்கு அந்த கொடுப்பனை அப்பப்ப கொடுக்குறாரு. இந்த மாசம்தான் போக முடியல. குற்றாலநாதருக்கு 2 நாளா உழவாரம் பண்ண போயிருந்தாங்க எங்க அடியாருங்க திருக்கூட்டம். ரொம்ப சிறப்பு மாமா. ஆனா நீங்க தண்ணீர் மல்கி மல்கி மல்கியா அந்த ஞானசாம நம்ம சிவ சிவ வேலைப்பிள்ளையாரோட பாடல் அந்த கதை அதை அந்த மாத்தி மாத்தி சொன்னது நல்லா இருந்துச்சு. அங்க போய் நாளும் கோலம் சரியில்லை அதனால போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம அப்பரு. அதனால அதுக்குதான் இந்த பாடல் பாடினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்க சொன்னதும் நல்லா இருந்தது. அதுல மாதிரி அவங்க அம்மா வந்து வீட்டுக்காருக்கு தெரியாம நெஞ்சில சந்தனம் குழப்பி திருநீரிடுறதும், அவங்க இவரு அமைச்சர் அது மாதிரி அது திருநீரிடுறதும் வாயிலேயே குடிச்சிட்டு வரான் மனம் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப மனசுக்கு இதா இருக்குதுமா. இது மாதிரி முதல்ல அவங்க தளபதியார் அவங்க அப்பா மூட்ல இருந்து வந்து போன கதையில சொன்னுங்க அம்மா கல்யாணம் வரும்போது அவங்க கூடவே அனுப்பிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் தவக்குரியுமா அந்த கொஞ்சம் அங்க இங்கேயும் கோயிலுக்கு வந்து அந்த பாட்டை கேட்க முடியும்னா நான் வந்து இது கேட்டுக்குவேன், பதிவு கேட்டுக்குவேன். ஆனா இன்னைக்கு அம்மையப்பர் அருள் புரிஞ்சாரு எங்களுக்கு. இப்ப கூட தெளியில தான் இருக்கிறோம். இன்னைக்கு வகுப்பே கேட்க முடியுதுன்னு விண்ணப்ப வச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு உங்க வகுப்பு கேட்க ஐயா அருள் கொடுத்துட்டாருமா. சிவாய் நம்மம்மா திருவடி வணக்கம். அடுத்தவங்க பேச வாய்ப்பு கொடுக்கணும். சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் திருவடி அணைக்கிறாமா. திருவடி சிவாய் நம்ம. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அனைத்து அடியா பிரேமாமா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். கிரிஜாமா பேசுங்கம்மா. கிரிஜாமா வாங்க. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. அம்மாவுக்கு ஒரு வாரமா வகுப்புக்கு வரல. உங்க இதை கேட்கறதுக்கு இது இல்லை. இப்ப இன்னைக்கு கேட்டோம். நீங்க சொன்ன மாதிரி எந்த நேரத்துல அருளாளர்களா இருந்தாலும் எந்த நேரத்துல யாருக்கு எந்த சமயம் எதை எப்ப முன்ன கொடுக்கணும் எப்ப பின்ன கொடுக்கணும்னு இறைவனுக்கு தான் தெரியும். திருவழிமலையில ஞானசம்பந்த பெருமானுக்கு வாசியோட காசு கொடுத்தாரு. அப்பர் பெருமானுக்கு வாசி இல்லாத காசு கொடுத்தாரு. அது மாதிரி இப்போ வந்து அப்பர் பெருமான் நிறைய பதிகம் ஃபுல்லாக பாடணும். அவர் பாட்டை கேட்டு அவர் உருகி இருந்தார். ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாட்டு பாடினதுமே இது திறந்துட்டாரு முடிட்டாருன்றது நீங்கள் சொன்னது புரியுதுமா. இன்னும் நிறைய கேட்கணும். நான் இன்னும் யூடியூப்பில் கேட்குறேன். கேட்டுட்டு இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு. எனக்கு இது பண்ண முடியல. நன்றிம்மா. நன்றிம்மா. நீங்க உங்க திருவடி வணங்குறம்மா. சிவாய நம்ம. செல்வி அம்மா பேசுங்க. அதுக்கு அடுத்தது முத்துலட்சுமி அம்மா பேசுங்க. நீங்க சொன்னீங்க பாருங்கம்மா, எல்லாம் தெரிஞ்ச கதை தான் எங்களுக்கு. இருந்தாலும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த கதவு பாட்டு பாடுறது, ஐயாத்தும் வந்து இதெல்லாம் சொன்னீங்க. அப்புறம் யாத்திரை போகும்போது ஒருத்தவங்க பொறாம வராம நடந்துக்கணும்னு சொன்னது ரொம்ப அருமைமா. நாங்களும் அப்பப்போ யாத்திரை போவோம். எங்களுக்கும் அந்த மனசாபம்லாம் வரும். இனிமே அதை மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு பார்த்து நீங்க சொன்னதுல இருந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும்மா. ரொம்ப அருமையம்மா. அப்பா எப்படிதான் எடுத்து சொல்றீங்களோ தெரியல. இதெல்லாம் கேட்க நாங்க தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். சிவாயன். முத்துலட்சுமி அம்மா பேசுங்கம்மா. சிவாய நம்மம்மா. திருச்சிற்றம்பலம். போன அமர்வு எனக்கு கேட்க கொடுத்து வைக்கலம்மா. போன ஊர்ல இருந்ததுனால நெட் கனெக்ஷன் அவ்வளவு தூரம் இல்லாதனால கேட்கல. அதனால அந்த இதில் உள்ளதான் நிறைய பார்த்துட்டே இருந்தேன். நானே ஏதாவது புரியுதான்னு பார்த்தேன். எனக்கு ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சு